தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது மார்க்சிய சிந்தனை மையத்தின் மார்ச் மாத முதல் அமர்வு. கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற தோழர்கள் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். இன்று உலகத்தின் உலகம் ஒரு குரூஷியலான ஸ்டேஜ்ல போய்கிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். எப்படி ஜியோ பொலிட்டிக்கல் என்ன மாதிரியான மாற்றங்களை அடையும் அப்படின்றது உலகமே இன்னைக்கு கவனிச்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். முக்கியமான காலகட்டம் தான். ஏற்கனவே கடந்த போர்கள் எப்படி இருந்திருக்குமோ தெரியல. இப்ப இருக்கிற போர்கள் ஏகப்பட்ட உற்பத்தி சக்திகளை அழிக்கிறதும் உற்பத்தி சாதனங்களை அழிக்கிறதும் பல மடங்கு பெரிய. எனக்கு செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல கூட இவ்வளவு உற்பத்தி சக்திகளை அழிச்சிருப்பாங்களா குறுகிய காலத்துல, இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு வேகமா அழிச்சிருப்பாங்களான்றது யூகிக்க முடியல. ஏன்னா நீ தரைப்படையே அவ்வளவுதான், அதுலதான் அவ்வளவு நின்றும் இருந்தாலும் இது இருந்தது. ஆனா இன்னைக்கு மிசில்லே அங்கங்க அடிக்கிறது பார்த்தா பயங்கரமான நிலவரமா மாறிக்கிட்டு இருக்கு. மார்க்ஸ் சொன்னபடி உற்பத்தி சக்திகள் படுவேகமாக அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல இந்த விஷயத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஈரான் மீது அமெரிக்காவின் அடாவடி போர், பொருளாதார காரணிகள் என்ற தலைப்புல நம்மிடையே தோழர் ஆறுகுட்டி பெரியசாமி அவர்கள் பேச இருக்கிறாங்க. அவர்கள் வருக நான் வரவேற்கிறேன். தோழரை பற்றி திரு குமரன் அவர்கள் மேலதிக கருத்துக்களை சொல்லுவாங்க. நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் திரளாக வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் இன்று உரையாற்ற வந்திருக்கின்ற தோழரையும் வரவேற்று, தோழர் ஆறுகுட்டி பெரியசாமி அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை ஆற்றலாம் என்றிருக்கிறேன். தோழர் ஆறுகுட்டி பெரியசாமி ஏற்கனவே நமது மார்க்சிய சிந்தனை மையத்துக்கு பரிச்சயமானவர் தான். ஆனால் நமது மார்க்சிய சிந்தனை மையத்தில் இதுவரைக்கும் அவர் எந்த கூட்டத்திலையும் பேசலை. அதனால அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டா தோழர் ஆறுகுட்டி பெரியசாமி அவர்கள் பிஎஸ்சி மேத்ஸ் 1974 கோயம்புத்தூர்ல இருக்க பிஹெச்ஜி ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தார். படித்து முடித்து அடுத்த வருஷமே 1975 இந்தியன் பேங்க்ல ஜாயின் பண்ணிட்டாருங்க. இந்தியன் பேங்க்ல ஜாயின் பண்ணிட்டு உடனேயே அந்த CAIIB அப்படிங்கிற ஒரு தேர்வு, அகில இந்திய தேர்வு, அது சிஏக்கு ஈக்குவலண்டான ஒரு தேர்வு, அது பேங்க் ஆஃபீஸர்ஸ் மட்டும் எழுதக்கூடிய தேர்வு. அதை உடனே அதில் சேர்ந்து 1978 அந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றார். பிறகு அவருடைய பணியின் சிறப்பு காரணமாக 2003 இந்தியன் பேங்க்லேயே ஆஃபீஸராக அவர் பதவி உயர்வு பெற்றார். பதவி உயர்வு பெற்றுட்டு பல பொறுப்புகளிலும் பல இடங்களில் வேலை பார்த்துட்டு, பிரான்ச் மேனேஜர் அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இறுதியாக சீஃப் ஜெனரல் மேனேஜர் அப்படிங்கிற பொசிஷன்ல 2015 ரிட்டையர் ஆனார். அவர் தோழருடைய வேலை, உத்தியோக வேலை இந்த அளவுக்கு தான். பட் அவர் சேர்ந்த உடனேயே, பேங்க்ல சேர்ந்த அன்னைக்கே இந்தியன் பேங்க் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன்ல உறுப்பினர் ஆயிட்டார். இந்த அசோசியேஷன் சிபிஎம் உடைய சார்பு உள்ள அசோசியேஷன். சிபிஎம் நடத்துறது இல்லை அஃபிஷியலாக, பட் அதனுடைய மெம்பர் எல்லாம் முக்கியமான பொசிஷன்ஸ்ல இருப்பாங்க அந்த அசோசியேஷன். இதுல பல பொறுப்புகள்ல இருந்துட்டு 1995 மாநில செயலாளராகவும் பொறுப்பேற்று திறம்பட பணி செய்தார்கள். பிறகு ஆபீசராக உயர்வு பெற்ற பின்னாடி இந்தியன் பேங்க்ஸ் ஆபீசர்ஸ் அசோசியேஷன்ல உடனே சேர்ந்துட்டாரு. அதனுடைய மாநில செயலாளராக 5 வருஷம், 2010 அவர் ரிட்டையர் ஆகிறப்ப 2015 வரைக்கும் வேலை செஞ்சிருக்காரு. கூடவே 1980 சிபிஎம் கட்சியில மெம்பராக இருக்கிறது பேங்க் எம்ப்ளாயிஸ் டைரக்டா நாட் அலவுடு, பட் அவர் அதுக்கு வேற சேனல்ஸ் இருக்கு, அது மூலம் மெம்பர் ஆயிட்டாரு. மெம்பரா இருக்கும்போதும் சில பொறுப்புகள்ல, கட்சி பொறுப்புகள்ல இருந்திருக்காரு, வேலை செஞ்சிருக்காரு.
தற்போது வந்து அவர் அவர் பிறந்தது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பல்லடம், இப்போ வந்து திருப்பூர் மாவட்டம். அவர் படித்தது கோயம்புத்தூர் தெரியும், அவன் சொல்லிட்டு ஆல்ரெடி. இப்போ இருக்கிறது வந்து சென்னையில் குடியிருக்கார், ஓஎம்ஆர் ரோட்டில் டிஎல்எஃப் கார்டன் சிட்டி அப்படிங்கிற அந்த பெரிய ஒரு குடியிருப்பு. இந்தியாவில் இருக்கிறதுலே ஒரு இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட பெரிய குடியிருப்புகள்ல அதுவும் ஒன்று. அந்த வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியாக ஏறத்தாழ 2015 இப்போ இருக்கார் தொடர்ந்து. அவர் மாதிரி சிறப்பாக பணி செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப அவரையே தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வந்து மக்கள் நம்ம தோழர்களுக்கு, கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். ஓட்டு தான் போட மாட்டாங்க, மற்றபடி இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. தோழர் வந்து மூலதன வாசிப்பு குழு, பல குழுக்களில் அவர் இருந்து சிறப்பாக செயலாற்றிட்டு இருக்காரு. ஓஎம்ஆர் குழு, அப்புறம் தருமபுரி குழு, இந்த மாதிரி குழுவில் வந்து அவருடைய முன்முயற்சியினால தான் அது சிறப்பாக நடந்துட்டு வருது. இந்த குழுக்கள் எல்லாமே வந்து நம்ம முதலில் மூலதன வாசிப்பு ஆரம்பிச்சோம் இல்லைங்களா, சைதாப்பேட்டை மருத்துவ பிரதிநிதிகள் சங்கம், அதிலிருந்து கிடைத்து இன்றைக்கு இத்தனை குழுக்கள் ஆரம்பித்து நடக்கிறது வந்து நம் அனைவருக்கும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். தோழர் வந்து தமிழ் மார்க்ஸ் அப்படிங்கிற அந்த குழுவிலையும் பல கருத்தரங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். அதில் கலந்து அவர் ஆற்றிய உரை வந்து யூடியூப்ல இருக்கு. தோழருடைய உரை வந்து பல உரைகள் யூடியூப்ல இருக்கு. ஒரு உரை அவர் மூலதனம் பகுதி 1 பற்றி எடுத்த உரையை வந்து நம்ம மார்க்சிய செயலூக்க படிப்பகத்தில் ஷேர் பண்ணியிருந்தேன். அது நம்ம இதுவரைக்கும் படித்த பகுதிகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் அதே சமயம் சுருக்கமாகவும் அதை வந்து கவர் பண்ணியிருக்காரு. ஸோ தோழருடைய நாலேஜ் வந்து மார்க்சியத்தில் தியரி மட்டும் இல்லை, அவர் ப்ராக்டிக்கலாகவும் யூனியன்லேயும் கட்சியிலையும் இருந்து செயலாற்றுறது, பல போராட்டங்கள், எண்ணிலடங்கா போராட்டங்களில் அவர் கலந்துட்டு இருக்காரு. அதனால அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாஸ்ட் அண்ட் வைட். தோழர் வந்து பல வருடங்களாக ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்கார். முகநூலில் வந்து அவருடைய கட்டுரைகள் பொருளாதாரம் சம்பந்தமாகவும் பேங்க்கு, பணம், இது சம்பந்தமாக பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அனைத்து கட்டுரைகளும் சிறப்பாகவும் ஆணித்தரமாகவும் விஞ்ஞான அடிப்படையிலும் எழுதுனதா இருக்கும். சும்மா ஏதோ மேம்போக்கா ஒரு 2 புக்கை படிச்சுட்டு எழுதுகிற கட்டுரைகளாக இருக்காது. அது நீங்கள் பார்த்தாவே தெரியும். மார்க்சியம் கற்றவர்கள் எழுதுகிற கட்டுரைக்கும் மற்ற கட்டுரைகளுக்கும் அந்த மாதிரி அவங்க சிறப்பான எழுதிய கட்டுரைகள். அதில் ஒரு பகுதியை மட்டும் செலக்ட் பண்ணி அது நூலாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த நூல் வந்து ஷேர் பண்ணுறீங்களா? அந்த நூல் வந்து கூட்டுக்களவாணிகளின் ஊழல் சாம்ராஜ்யம், குற்றவாளி கூண்டில் அதானி மோடி அப்படிங்கிற அந்த நூல். அது வந்து கட்சி அவங்க இதுதான் அந்த நூலுடைய அட்டை. அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதில் யாரு முக்கியம் சொன்னால், அவர் எழுதியிருக்காலே அதானி மோடின்னு தான் முதல் எழுதியிருக்காரு. அப்போ அதானி தான் முதல். அப்புறம் அதானிக்கு வந்து ஒரு சேவை புரியவர்களாக தான் இன்றைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத விளக்கம் எழுதியிருக்காரு. இந்த நூலுடைய சிறப்பு என்னன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒரு ஹிண்டன்பர்க் அறிக்கை வர்றதுக்கு முன்னாடியே இந்த நூலை எழுதிட்டாரு. பெரும்பகுதி ஹிண்டன்பர்க் அறிக்கையில் இருக்கிற இவருடைய நூலில் இருக்கிறதா ஹிண்டன்பர்க் அறிக்கையில் இருக்கு. ஸோ மேபி இதை கொஞ்சம் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் படிச்சுட்டு எழுதுனாங்களா எனக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த பொருளாதாரத்தில் மிகவும் தெளிவான ஒரு பார்வை உள்ள தோழர். இப்போது இந்த தலைப்பில் பேசுறதுக்கு பொருளாதாரத்தின் காரணி, நடக்கக்கூடிய போரினுடைய பொருளாதார காரணிகளை பற்றி அலசி ஆராய்ந்து பேசுறதுக்கு தோழர் ஆறுபட்டி பெரியசாமி அவர்களே மட்டுமே சிறந்த பேச்சாளராக இருப்பார், சிறந்த நம்ம தோழராக இருப்பார் என்று கருதித்தான் அவரை அழைத்தோம். தோழரும் உடனடியாக அதற்கு ஒப்புக்கொண்டு இன்று உரையாற்ற வந்திருக்கிறார். தோழர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி தோழர் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குமரன் வந்து ஒரு நீண்ட அறிமுக உரையை ஆட்டிட்டாரு. அது அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் நான் கிடையாது. நான் பேசிக்கலா ஒரு ட்ரேட் யூனியன் ஒர்க்கர் தான். கொஞ்சம் பொருளாதாரம் சம்பந்தமாக படிக்கிறதுல ஆர்வம் உண்டு, அவ்வளவுதான். இப்போ அந்த மார்க்சிய சிந்தனை மையத்தில் நிறைய ப்ரோக்ராமில் நான் கலந்துருக்கிறேன். உங்களை எல்லாருமே எனக்கு நல்லா தெரியும்.
தோழர் குமரன் வந்து நீங்கள் அதில் ஒரு வகுப்பு எடுக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப தயக்கம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்னை விட அப்டேட்டாக இருக்கக்கூடிய தோழர்கள். உங்கள் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கிறீங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், எல்லாம் என்னை விட அப்டேட்டில் இருக்கக்கூடிய தோழர்கள், உங்களுக்கு நான் என்னங்க வகுப்பு எடுக்க முடியும், என்ன பேச முடியும்? நான் ரொம்ப தயங்கினேன். இல்லை, அவர் சொன்னார், இப்போ அவருடைய அறிமுக உரையில் சொன்ன மாதிரி நீங்கள் சோசியல் மீடியாவில் உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக நல்லா எழுதுறீங்க, அதனால் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன், தயார் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முதல்ல நான் செய்தி அப்டேட் பார்க்கும்போது க்ரூட் ஆயில் பிரெண்ட் வந்து 20% இன்னைக்கு உயர்ந்து இருக்குது, $110 தொட்டிருக்குது. நம்ம மார்க்சியர்கள் வந்து ஒரு போர் இல்லாத உலகத்தை தான் நாம் கனவு காண்கின்றோம். பொதுவாகவே உலகம் முழுவதும் மக்கள் வந்து போரை விரும்புவது இல்லை. போர் என்றாலே அழிவு, உயிரிழப்பு. ஒரே பள்ளியை சேர்ந்த ஒரு 150 குழந்தைகள் கொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம். பொருளாதார தட்டுப்பாடு, எல்லாமே நாசம்தான். போர் என்றாலே அழிவு தான். ஆனாலும் போர்கள் நடந்து கொண்டே தான் இருக்கு. அது 2 நாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய எல்லை தகராறுக்காக போரிடுவது, அது புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு சில நாட்களுக்கு நீடிக்கும், உடனே ஐநா சபை தலையிடும், உலக நாடுகள் தலையிடுவாங்க. 2 நாடுகளும் போருக்கு முதல்ல தங்களுடைய இராணுவம் எந்த பகுதியில் இருந்ததோ அந்த பகுதிக்கு திரும்ப போயிடுவாங்க. அது சுமூகமாக பேச்சுவார்த்தையின் மூலமா நடக்கும். ஆனா இன்னைக்கு போர் என்பது ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடிப்பதற்காக நடந்து கொண்டிருக்கிற போர் தான். இப்போ நிறைய போர் அந்த மாதிரி இன அடிப்படையில், இன மோதல்களின் அடிப்படையில் 2 நாடுகளுக்கு இடையில போர் நடப்பது, மத மோதல்கள் அடிப்படையில் 2 நாடுகளுக்கு இடையே போர் நடப்பது, இதெல்லாம் நம்ம அனுமதிக்கவே முடியாது. 2 நாடுகளுக்கு இடையே பிரச்சனை வரும்போது போரை ஒரு ஆப்ஷனாக அவர்கள் தேர்ந்தெடுத்து போரிட்டுக் கொள்வதை ஒருபோதும் நாம் அனுமதிக்கவே முடியாது. ஆனால் இப்போ ஈரான் எதிராக இஸ்ரேல் அமெரிக்க படைகள் கூட்டாக இந்த தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறது, நான் சொல்வதை நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இது வந்து சீனாவுக்கான எச்சரிக்கை. நான் அதுக்கான புள்ளி விவரங்கள்லாம் பின்னாடி தர்றேன். சீனாவுக்கான எச்சரிக்கை. அமெரிக்கா வல்லரசு என்கிற அந்த ஸ்டேட்டஸை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதுக்கான டேட்டாஸை இருக்கு, நான் சொல்றேன். அதே போல டாலர் என்பது ஒரு 60-65% உலக வர்த்தகம் என்பது டாலர் வழியாகத்தான் நடந்துட்டு இருக்கு. சர்வதேச நாணயமாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாணயம் டாலர். இன்னைக்கு அதுவும் கேள்விக்குறி ஆக்கியிருக்கு, கேள்விக்கு உள்ளாயிருக்கு. அது சீனாவினுடைய வளர்ச்சி 1971 இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் நோவேர். இன்னைக்கு எல்லா துறைகளிலுமே அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிவிட்டு அவர்கள் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பின்தங்கிய நாடாக இருந்த சீனா வந்து இன்னைக்கு அமெரிக்க பொருளாதாரத்தில் 70% அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அவர்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போறதுக்கான நாள் வந்து வெகு தூரத்தில் இல்லை. இதெல்லாம் அமெரிக்காவுக்கும் தெரியும், சீனாவுக்கும் தெரியும். இப்போ ஈரானை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுக உரை ஆற்றிட்டு அதுக்கப்புறம் ஈரான் கான்ஃப்ளிக்டை பற்றி நான் சொல்லலாம் நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல 2008 இந்த லேமன் பிரதர் கொலாப்ஸு, இந்த ஹவுசிங் லோன்ஸ் பிரச்சனையெல்லாம் வந்தப்போ அமெரிக்காவில் 2008 பென்டகன்கிறது அமெரிக்க இராணுவத்தினுடைய தலைநகரம், அது தலைமையகம்.
அதில் உட்கார்ந்து இராணுவ அதிகாரிகள்லாம் ஒரு லிஸ்ட் வந்து தயாரிக்கிறாங்க. என்னென்ன நாடுகள்ல நம்ம வந்து இராணுவத்தை அனுப்பணும், அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை குழப்பணும், ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும் என்று அவர்கள் வந்து ஒரு 8 நாடுகளுடைய லிஸ்ட் வந்து அன்னைக்கே அவங்க போட்டாங்க. ஈராக், சிரியா, லெபனான், லிபியா, சோமாலியா, சூடான், இந்த நாடுகள்லாம் அமெரிக்க படைகள் உள்ள நுழைந்து அந்த நாட்டு அரசியலை தங்களுக்கு சாதகமான ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தினது நம்ம தெரியும். ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தது, சில அதிபர்கள் கொல்லப்பட்டது. இதெல்லாம் 2007 இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. அவங்க பட்டியலில் ஈரான் வந்து கடைசியாக இருக்கிறது. அந்த ஈரான்லேயே உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அதனுடைய மத தலைவர், சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படக்கூடிய அயத்துல்லா கொமேனி வேற, இவர் கமேனி, அவரையும் கொன்றிருக்கிறார்கள். இப்போ வார் வந்து போயிட்டு இருக்கு. அறிமுக உரையில் அந்த தோழர் குறிப்பிட்டது போல இன்றைக்கு வார் என்பது எல்லார் கையிலையுமே அணு ஆயுதம் இருக்குது, சர்வ நாசங்களையும் விளைவிக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கிறது. இது உலக போராக மாறும் பொழுது பூமியே அழிந்து போகக்கூடிய ஒரு ஆபத்து இருப்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இதை பத்தி எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். ஆகவே போர் என்பது, இந்த போர் விரைவில் முடிவடைய வேண்டும், போர் வேண்டாம் என்பதுதான் நம்முடைய நோக்கம், குறிக்கோள். தோழர்களே, ஈரானை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சில ஒரு நிமிடம் அப்டேட்டோட நம்ம உள்ள போலாம்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பழமையான நாடு. நாகரிகத்துல ஈரான் என்பது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு நாடு. சின்ன நாடு தான், 9 கோடி ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு தான். அங்க வந்து மத ஆட்சி நடக்குது. தியாகரட்டிக் சொசைட்டி அப்படி அதனோட பேரே வந்து இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான். ஷியா முஸ்லீம்கள் வந்து 90% அங்க இருக்கிறாங்க. அது ஒரு இஸ்லாம் தான் அங்க அரச மதம். பெரிய தொழிற்சாலைகள், விவசாய நிலங்கள், விவசாயம் அதெல்லாம் ஒன்றும் அங்கே அவ்வளவாக இல்லை. அந்த ஆயில் அண்ட் கேஸ் தான். அது உலகத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணெயில் 10% வந்து ஈரானில் உற்பத்தி ஆகிறது. இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த போர் என்பது இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் இது வந்து ரொம்ப காலமாகவே இருக்கு. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு, நம்ம பார்ப்போம். இப்போ அமெரிக்காவோட ஈரானுக்கு எந்த விதமான வர்த்தக தொடர்பும் கிடையாது. ஈரானுடைய லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் வந்து சைனா தான். ஈரானுடைய கரன்சி வந்து ரியால்னு சொல்லுவாங்க. அதை எதுக்கு நான் அதை இங்கே குறிப்பிடுறேன்னு சொன்னா, 13 லட்சம் ரியால் கொடுத்தாதான் $1 கிடைக்கும். $1 மதிப்பு ஈரான்ல 13 லட்சம் ரியால். ஈரான் யூஎஸ் மோதலுக்கான வரலாற்று காரணங்கள் ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். ஈரான் ஒரு 100 ஆண்டு காலமா அது வந்து ஒரு மன்னர் ஆட்சி, மத ஆட்சி, ஒரு சில காலகட்டத்தில் மட்டும் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருந்தது. 1950க்கு முதல்ல அந்த ஷா மன்னர் பரம்பரை ஆட்சி தான் அங்கே நடந்துட்டு இருந்தது. 53ல் குறுகிய காலகட்டத்தில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அங்கே பதவி ஏற்றது. இந்த வெனிசுலாவுக்கும் ஈரானுக்கும் இங்கே ஒற்றுமை இருக்கு. அந்த அரசு வந்த உடனேயே ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை அரசுடைமை ஆக்கிட்டார் அந்த ஆட்சியாளர். அவர் பேர் வந்து முகமது மொசாதக். அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய எண்ணெய் கிணறுகள் தான் அங்கே இருந்தது. 1953ல் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அது சரிந்த சாம்ராஜ்யமாக அன்னைக்கே போயிடுச்சு. அவர்கள் அமெரிக்கா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அமெரிக்கா ஓகே, நான் அதை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி சிஐஏ அனுப்பிச்சு, படையை அனுப்பிச்சு திரும்பவும் ஷா மன்னர் ஆட்சி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க. 53ல் இடையில ஜனநாயக ஆட்சி. அதுக்கப்புறம் 79 வரைக்கும் இஸ்லாமிக் புரட்சி நடக்கிற வரைக்கும் அங்கே வந்து அந்த மன்னர் ஆட்சி தான் இருந்தது. மன்னர் ஆட்சி என்பது அமெரிக்க ஆதரவு ஆட்சி. அவர்கள் என்ன விலைக்கு எண்ணெய் விற்க வேண்டும், யாருக்கு விற்க வேண்டும் சொல்ற அளவுக்கு அந்த ஷா மன்னர் வந்து அப்படியே அதை வந்து அமல்படுத்திடுவாரு.
79 தான் அந்த ஷா மன்னர் மேல மக்கள் மத்தியில மிகப்பெரிய வெறுப்பு இருப்பதை பயன்படுத்தி கொண்டு அங்க இஸ்லாமிய புரட்சி வந்து நடக்குது. அயத்துல்லா கொமைனி அங்க வந்து மத தலைவராக சுப்ரீம் லீடராக வர்றாரு. அங்க பார்லிமெண்ட் இருக்கும், பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, ஜனாதிபதி இருப்பாரு, ஜுடிஷியல் சிஸ்டம் எல்லாம் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் அப்பாயின்ட் பண்றது வந்து இந்த சுப்ரீம் லீடர் தான். அவர் ஒரு 10 வருஷத்துல இறந்து போனதுக்கு அப்புறமாக தான் இப்ப கொல்லப்பட்ட கமேனி என்பவர் வந்து ஆண்டுகிட்டு இருக்காரு. அப்போ ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பதும் யுஎஸ் எதிர்ப்பு என்பதும் அது ஈரானுடைய வரலாற்றிலேயே இருக்கு. 79 நவம்பர்ல இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறமாக 444 நாட்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை ஈரான் மாணவர்கள் முற்றுகையிட்டு யாரையும் வெளியிலேயே அனுப்பல. அப்பதான் அந்த எக்கனாமிக் சாங்ஷன் என்பதும் ஈரான் வந்து ஒரு ஜென்ம விரோதி என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அமெரிக்க நாடு அன்னைக்கு வந்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த போர் வரைக்கும் வந்து நிற்கிறது. இப்போ 1980 ஒரு 10 ஆண்டு காலமாக ஈரானுக்கும் ஈராக்குக்கும் நடந்த போர்ல வந்து சதாம் ஹுசேனை தான் அமெரிக்கா ஆதரித்தது. 2000 ஈரான் வந்து ஒரு அணுகுண்டு தயாரிப்பதற்கான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அமெரிக்காவுக்கு சந்தேகம். 2015 2 நாடுகளும் சேர்ந்து கூடி பேசி ஒரு ஒப்பந்தம் கூட போட்டாங்க. அது நிக்கல. அதுக்கப்புறம் 2015க்கு அப்புறம் அது வந்து அணுகுண்டு தயாரிச்சுட்டாங்கிறது ஒரு ரகசிய ரிப்போர்ட் அமெரிக்காவுக்கு கிடைச்சிருக்கு. அது யுரேனியம் என்ரிச்மெண்ட் நான் பின்னாடி வரேன். நான் அது கடையில் இந்த இஸ்ரேலு ஈரான் முரண்பாடு இருக்கு இல்லைங்களா? அதான் இந்த 2 நாடுகளும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தானே இன்னைக்கு ஈரானை போருக்கு இழுத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் வந்து தனி நாடு உருவான உடனேயே அவசரமாக ஓடி போய் அதை அங்கீகாரம் செய்த நாடுகள்ல ஈரானும் ஒண்ணு. அப்ப வந்து இந்த ஷா மன்னர் அமெரிக்க ஆதரவு மன்னர் ஆட்சியில் இருந்தாரு. அதுக்கப்புறம் இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மாத்திட்டாங்க. இஸ்ரேல் என்பது அவங்க வந்து இல்லெஜிட்டிமேட் சைல்டு, அது பிறந்திருக்கவே கூடாது, இஸ்லாமியர்களுடைய நிலத்தை அபகரித்து தான் அந்த நாடு வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதா இன்றைக்கு அவர்களுடைய ஸ்டாண்டு. அது இந்த மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் என்பது ஒரு கேன்சர். அது அது இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான குழப்பங்கள், போர் என்பது தவிர்க்க முடியாது என்பதுதான் ஈரானுடைய நிலைப்பாடு. ஆகவேதான் அவங்க இந்த ஹமாஸுக்கு நிதியும் ஆயுதமும் அவங்க கொடுத்துருக்காங்க. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா என்கிற அமைப்புக்கும் அவங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. சிரியாவில் நடந்த உள்நாட்டு போர் IS என்கிற அமைப்புக்கும் அவங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் தான் ஈரான் என்ற நாட்டின் மீது ஏகாதிபத்தியம் கடுமையான கோபத்தில் இருப்பதும் அதன் மீது போர் தொடுப்பதும், அதுக்கு அவங்க உள்நாட்டிலேயே இப்ப இருக்கக்கூடிய கமேனி அரசாங்கத்துக்கு ஆதரவு இல்லை, மாணவர்கள் போராடுகிறார்கள் என்கிற மாதிரி காரணத்தை சொல்லி இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லாருன்னா, நீங்கள் உங்கள் நாட்டை மீட்டுக் கொள்ளுங்கள், எங்களுடைய பகுதி நாங்கள் உங்க அதிபரை கொன்னுட்டோம் என்று அவர் சொல்றாரு. இதை எப்படி ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குள்ள புகுந்து சர்வதேச விதிகளை மதிக்காம அந்த அதிபரை கொலை செய்துவிட்டு உங்கள் நாட்டை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்வது எந்த விதத்தில் அது பொருத்தம்? இது 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 வந்து அடாவடி ஜனநாயகம் என்பது இதுதான். இப்போ அந்த அணு ஆயுத நாடு ஈரானாங்கிற கேள்விக்கு நம்ம வருவோம். IAEA என்கிற இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்கு. அவங்க ஈரான்ல அணு ஆயுதம் கிடையாது, அவங்க தயாரிப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்று சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாங்க. இப்போ யுரேனியம் என்பது அணுகுண்டு தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய உலோகம், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது 3.5% செறிவூட்டப்பட்ட யுரேனியமாக இருந்தால் அது ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக அதை செய்யலாம். மின்சாரம் தயாரிக்கலாம், மலைகளை குடைந்து பாதையை போடலாம். ஆனால் அதுவே 60% என்ரிச்சான யுரேனியமாக இருந்தால் அடுத்த ஓராண்டு அல்லது 6 மாதங்களில் அவர்கள் அணுகுண்டு தயாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதா விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய உண்மை. இப்போ
அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா இவங்க 60% என்ரிச்டு யுரேனியம் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. அது அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்க தான் அத்தாரிட்டி இருக்கு. அவங்க அணுகுண்டு தயாரிப்பதற்கான எந்த முகாந்திரமும் எந்த பணிகளையும் ஈரான் வந்து மேற்கொள்ளவில்லை என்று அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் உள்ள போறது அப்படின்னா அது வந்து பொருளாதார காரணங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வல்லரசு என்கிற நிலையை மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கிறது. அந்த டாலர் என்பதும் அதனுடைய சர்வதேச கரன்சி என்கிற நிலையை இழந்து கொண்டிருக்கிறது. அது அதை நிலைநாட்டுவதற்காக ஒரு டெஸ்பரேட் அட்டம்ப்ட் தான் இந்த வெனிசுலா ஆகட்டும், இன்றைய ஈரான் ஆகட்டும். இவங்க ஏற்கனவே 2025 ஜூன் மாதம் ஈரான் நாட்டுக்குள்ள போனாங்க. போய் அங்கே 3 அணு உலைகள் இருப்பதாகவும் 3ஐயும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னு கூட ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அதுக்கு இப்போ எதுக்காக அங்கே போகிறாங்கிற அதுக்கான சரியான காரணம் வந்து சொல்லப்படவில்லை. இது வந்து ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய அடாவடி தனம் என்பதை தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. தோழர்களே, நம்ம யுஎஸ் எக்கனாமியை பத்தி சில விஷயங்கள் வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். யுஎஸ் எக்கனாமி வந்து முதல் 2 உலக போர்லையும் அமெரிக்கா வந்து கலந்துக்கல. ரெண்டாவது உலக போர் முடிவில் ஜப்பான் மேலே போய் கொண்டு போட்டாங்க, அது வேற விஷயம். முதல் உலக போறப்பெல்லாம் அமெரிக்கா ஒரு சக்தியே கிடையாது. 2 உலக போர்லையும் சோவியத் யூனியனுக்கு பெரும் இழப்பு, ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் இழப்பு. ஜெர்மனியில் 2 கோடி பேர் இறந்தாங்க, சோவியத் யூனியனில் 2 கோடி பேர் இழந்தாங்க. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அடித்து நொறுக்கப்பட்டது. அந்த புனரமைப்பு செய்யும் போது போரில் கலந்து கொள்ளாத அமெரிக்கா, ஆனால் அங்கே வந்து அறிவியல் வளர்ந்திருந்தது, இயற்கை வளங்கள் இருக்குது, மக்கள் வந்து உழைக்கிறான், அதெல்லாம் உண்மைதான். ஆகவே 2 உலக போர் கலந்து கொள்ளாமல் 2வது உலக போரினுடைய முடிவில் உலகத்தினுடைய 70% கோல்டு ஸ்டாக் வந்து அமெரிக்காவில் தான் இருந்தது. மற்றவங்களும் கோல்டு விற்று ஆயுதம் வாங்கி போரிட்டு அவனும் அழிஞ்சான், ஆயுதங்களும் அழிஞ்சுது. அதிலிருந்து யுஎஸ் என்பது ஒரு வல்லரசாக மெல்ல மெல்ல உருவாகி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதனுடைய கடன் என்பதும் அது இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதும் நான் சொல்ற சில விவரங்கள் உங்களுக்கு சொல்றேன். இந்த ட்ரெஷரி பாண்டுன்னு சொல்லுவாங்க, அமெரிக்க கருவூலம் வெளியிடக்கூடிய கடன் பத்திரம். உலகத்திலேயே சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதுதான். ஏன்னா டாலர் வந்து சர்வதேச கரன்சி. அந்த பாண்டுக்கு திரும்பி பணம் கிடைக்காது, வட்டி கிடைக்காது, பேங்க்ரப்ட் ஆயிரும் என்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. உலக நாடுகள் எல்லாருமே அமெரிக்க ட்ரெஷரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. $1 trillion சைனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். அதே $1 trillion ஜப்பான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா கூட ஒரு சைனாவில் 1/3 சுமார் 24 லட்சம் கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அதான் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் ட்ரேட் சர்ப்ளஸ் வருது, டாலர் வருது, அதை அவங்க சும்மா வச்சிருக்க முடியாது. அதே மாதிரி சைனாவுக்கு அவங்க எக்ஸ்போர்ட்டு ட்ரேட் சர்ப்ளஸ் வருது, இந்த டாலர் சும்மா வச்சிருக்க முடியாதுங்கிறதுனால சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அமெரிக்க பாண்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் கடந்த 4 வருஷத்துல அமெரிக்க ஃபெட் ரேட் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பொதுவாகவே பேங்க் ரேட் என்பது அமெரிக்காவில் 0, 1 அந்த அளவு தான் இருக்கும். இன்ஃப்ளேஷனும் 1, 2 அந்த அளவு தான் இருக்கும். ஆனால் கொரோனாவுக்கு அப்புறம் 2021 0ல் இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 5% வரைக்கும் ஒரே ஆண்டில் அதிகமாயிடுச்சு. ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 0.5, 0.5, 0.1 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி ஃபெட் ரேட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் 5% வரும்போது இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அங்கே கடன் பத்திரத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனோட மதிப்பு என்பது குறையும். வட்டி அதிகமாகும் போது அதனோட மதிப்பு என்பது குறையும். அதனால அது வந்து உலகத்திலேயே ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் என்கிற தகுதியை அது இழந்துருச்சு. அது இல்லாமல் அமெரிக்கா வந்து இந்த
கடன் பத்திரங்களுக்கு 28 ட்ரில்லியன் டாலர். இதெல்லாம் பற்றாக்குறை பட்ஜெட் போடுறாங்க. போட்டுதான் அந்த 28 ட்ரில்லியன் டாலர் வந்து கடன் பத்திரமாக அடிச்சு உலக நாடுகளுக்கு அவங்க வித்திருக்கிறாங்க. அதுக்கு 3 ட்ரில்லியன் டாலர் வந்து வட்டி கொடுக்கணும். 1 ட்ரில்லியன்னா 1 லட்சம் கோடி, 3 ட்ரில்லியன்னா 3 லட்சம் கோடி. அப்ப பணத்துல பாத்தீங்கன்னா 270 லட்சம் கோடி ரூபாய் வட்டியாகவே அவர்கள் கொடுக்கணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பர்டனாக இன்னைக்கு அமெரிக்க பொருளாதாரத்தை அது பாதிக்கிறது. இன்னொரு அவங்க கணக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வல்லரசாக ஒரு நாடு இருப்பதற்கு அவர்கள் கடனுக்கு எவ்வளவு வட்டி செலுத்துகிறார்களோ அதை விட குறைவாக இராணுவத்துக்காக செலவு செய்தால் அந்த நாடு வந்து வல்லரசாக இருக்காது என்பது அவர்களே வைத்துக்கொண்ட ஒரு அளவுகோல். இன்றைக்கு அமெரிக்கா அதனுடைய கடனுக்காக செலவு செய்வதை விட இராணுவத்துக்காக செலவு செய்வது என்பது குறைவு. ஆகவே அது வல்லரசு என்பது அவர்களே வைத்துக்கொண்ட ஒரு அளவுகோலின்படி அமெரிக்கா இன்றைக்கு வல்லரசு நாடாக இல்லை. இன்னொன்று, டெப்ட் ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டுக்கு கடன் எவ்வளவு இருக்கு, அவங்களுடைய ஜிடிபி எவ்வளவு இருக்கு என்பது அது ஒரு கணக்கு. அது வந்து 100% மேல இருக்கக்கூடாது. உங்களுடைய ஜிடிபிக்கு மேல நீங்க வந்து கடன் வாங்கக்கூடாது. 70-80% வரைக்கும் கடன் வாங்கலாம். அது உள்நாட்டு கடன், வெளிநாட்டு கடன் எல்லாம் சேர்த்து. ஆனால் அமெரிக்கா இப்போது 120% அதனுடைய கடன் அதனுடைய ஜிடிபியில 20% அதிகமா இருக்கு. உங்களுக்கு சைனாவோட ஒப்பிட்டாதான் புரியும். சைனா வந்து 80 தான், இந்தியாவும் வந்து 80 தான். இப்போ டெப்ட் ஜிடிபி ரேஷியோ வந்து உங்களுக்கு ஜிடிபியை விட கடன் அதிகமாக இருக்கும்போது அந்த நாடு வல்லரசாக இருக்க முடியாது. இப்போ இந்த சிக்கலை எல்லாம் சமாளிப்பதற்கு தான் ட்ரம்ப் வந்திருக்கிறாரு, அதிதீவிர வலதுசாரி. நம்ம அதை பார்ப்போம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு தகவல் நான் வந்து சொல்றேன். ஆனா இவ்வளவுக்கு மத்தியில அமெரிக்க வந்து வல்லரசாகவே இருக்குது. அது ஏன் கொலாப்ஸ் ஆகலைங்கிறதுக்கு சில ஒரு 4 விதமான காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஏன்னா டாலர் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சர்வதேச நாணயம் என்பது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது, அந்த ட்ரெஷரி பாண்ட் அது சேஃபஸ்ட், அதுவும் நான் சொல்லிட்டேன். மூணாவது, உலகத்திலேயே மிகப்பெரிய எக்கானமி அதுதான். அது ஒன்றும் அவ்வளவு சீக்கிரமாக சில பேராமீட்டர் மீறினதுக்காகலாம் அது கொலாப்ஸ் ஆகாது. அது வந்து கொஞ்ச நாளைக்கு அது தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி இருக்கு. 4வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது இராணுவ அரசியல் இன்ஃப்ளூயன்ஸு. இந்த இராணுவத்தின் மூலமாக தாங்கள் வல்லரசு என்று சம்பாதித்த அந்த ஸ்டேட்டஸை அவர்கள் காப்பாற்றிக் கொள்ளுவதற்கு எல்லா பிரம்ம பிரயத்தமும் பண்ணிட்டு இருக்காங்க. 70 நாடுகள்ல 700 இராணுவ முகாம் வந்து அமெரிக்க வச்சிருக்கு. நீங்க சீனாவில் ஒரு இராணுவ வீரன் கூட அந்நிய மண்ணில் இல்லை. 2 தடவை தான் அவங்க போரில் ஈடுபட்டிருக்காங்க. ஒன்று இந்தியாவோட, இன்னொன்று வியட்நாமோட. அதுவும் 1 வாரம் 10 நாள் தான் நடந்தது. ஐநா சபை தலையிட்ட உடனேயே அந்த படைகள் போருக்கு முதல்ல என்ன ஸ்டேட்டஸோ அங்கேயே போயிட்டாங்க. சீனாவினுடைய வளர்ச்சி என்பது அவங்க உற்பத்தி செய்யறாங்க, ஏற்றுமதி பண்றாங்க. ஜென்யூனா வெளிநாட்டு சட்டங்கள், அந்நிய நாட்டு சட்டங்கள் என்னென்னவோ அது எல்லாத்தையும் மதிச்சு தான் அவங்க செய்யறாங்க. ஆனால் அமெரிக்கா தன்னுடைய வல்லரசு என்கிற ஸ்டேட்டஸை பாதுகாப்பது எப்படி என்றால் அவர்களுடைய இராணுவ பலத்தின் மூலமாகத்தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ 1970 அவங்க வந்து அப்பவே டாலருக்கான ஆபத்து வரக்கூடிய ஆபத்து இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சவுதி அரேபியாவுக்கும் யுஎஸ்ஏவுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம், பெட்ரோ டாலர் ஒப்பந்தம், எல்லாருக்குமே தான் தெரியும். இந்த வார் வந்து நிற்கிது, உலகமே போர் என்ன ஆகும் என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கும்போது சில காரணங்களே உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நம்ம ரீகவுண்ட் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைங்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த பெட்ரோ டாலர் மூலமாக இந்த டாலர் சர்வதேச கரன்சி என்கிற அந்தஸ்து பாதுகாக்கப்படுகிறது. நாடுகள் பெட்ரோல் வாங்கும் பொழுது டாலர்ல தான் வாங்கணும். அப்போ டாலருக்கான டிமாண்ட் என்பது ஆர்டிபிஷியலாக இருந்துட்டே தான் இருக்கும். அது அல்லாமல் இந்த பொருளாதார தடை என்பது எவ்வளவு அயோக்கியத்தனமான விஷயம். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில
ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடனே அந்த நாட்டோட யாரும் பொருளாதார உறவுகள் வச்சுக்கொள்ளக்கூடாது, எக்கனாமிக் சாங்ஷன், இல்லைன்னா உங்க நாட்டின் மீது நான் படையெடுப்பேன். அது அமெரிக்கா மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கிறான். இது 70 வருஷமா அமெரிக்கா வந்து அதை பண்ணிட்டு இருக்கான். அதுபோக IMF, வேர்ல்டு பேங்க், இது எல்லாமே US கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது இல்லாமல் இன்னைக்கு கமேனியே ஈரான்ல போய் நுழைந்து கொன்னதுங்கிறது ஒரு புதிய விஷயம் கிடையாது. அவங்க ஏற்கனவே அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சிலியில போய் அலண்டேவை கொண்டாங்க இல்லையா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடாஃபியை கொண்டாங்க, சதாம் ஹுசேனை கொண்டாங்க. கெமிக்கல் வெப்பன் இருக்குன்னு உள்ள போனாங்க, அங்க அதெல்லாம் இல்லை. ஆனா சதாம் ஹுசேனை அவங்க அந்த எண்ணெய் வளத்துல எண்ணெய் தாங்கள் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அவர் வந்து எண்ணெய் உற்பத்தியை குறைக்க மாட்டேங்கிறாரு, அதிகமாக்க மாட்டேங்கிறாரு, விலை ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அதுதான் பிரச்சனை. அங்க போய் அவரை கொன்னே போட்டாங்க. அது இன்னைக்கு மதுராவே வெனிசுலா அதிபரை நாட்டுக்குள்ளேயே போய் படுக்கை அறையில அவரையும் அவர் மனைவியும் தூக்கிட்டு போய் இன்னைக்கு கைதியாக வச்சிருக்கிறாங்க. அவர் வந்து போதைப் பொருள் கடத்தினாருன்னு. இதெல்லாம் யாராவது நம்புற மாதிரி இருக்கா என்ன? இவங்க இராணுவ அடாவடி நடவடிக்கை மூலமாக இன்னொரு நாட்டுக்குள்ள போறது, அந்த நாட்டினுடைய தலைவர்களை கொல்றது, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது. இப்ப ஈரான்ல கூட ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிற கோஷத்தோட தான் இப்ப உள்ள போயிருக்காங்க. அது நடக்குமா இல்லையா? நடக்காது, நான் அது பின்னாடி சொல்றேன். இப்போ அந்த அமெரிக்கா வந்து அந்த டாலரை எப்படி சர்வதேச கரன்சியாக அவர்கள் மாற்றினார்கள்ங்கிறது பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அது 1944 பிரிட்டன் வூட்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று நடந்தது. அது தோழர்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முதல்ல 2 உலகப் போரை உலகம் சந்தித்தது. அது இல்லாமல் 1929 1940 வரைக்கும் USA வந்து ஒரு பெரும் மந்தத்துக்குள்ள போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியில வந்தாங்க. இப்போ 1944 வாக்குல உலக பொருளாதாரம் என்பது தடுமாறிட்டு இருந்தது, ஒரு கண்ட்ரோலே கிடையாது. நாடுகள் இஷ்டத்துக்கு அவனோட நாட்டு கரன்சியை பிரிண்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தான். திடீர்னு அவங்க நாட்டு கரன்சியை டீவேல்யூ பண்ணிடுவான், எக்ஸ்போர்ட் அதிகம் பண்றதுக்காக, எக்ஸ்போர்ட்டினுடைய பொருட்கள் வந்து சீப் ஆகிறதுக்காக ரூபாய் இல்லை, அந்தந்த நாட்டு கரன்சியை டீவேல்யூ பண்ணுவான். இந்தியா கூட பண்ணியிருக்கு. இப்போ அமெரிக்கா வந்து அப்பவே ஓரளவுக்கு அவங்க ஒரு வல்லரசாக உருவாயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு எக்கனாமிக் பவர் அவங்க கிட்ட இருந்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உலக நாடுகள்லாம் வாங்க, நம்ம உட்காந்து பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணுவோம் என்று சொல்லி 1944 44 நாட்டினுடைய பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் தான், ஒரு பகுதி தான் பிரிட்டன் வூட் என்பது. அங்க உட்காந்து பேசுறாங்க. இதுல UK சார்பாக கலந்து கொண்டவர் வந்து ஜான் மேனார்ட் கீன்ஸ். கீன்சிய பொருளாதாரம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த கீன்ஸ் தான் UK சார்பில் கலந்துக்கிறாங்க. கலந்துட்டு அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, எல்லா நாட்டு கரன்சியையும் டாலரோட இணைப்பது. இப்போ ஒரு நாட்டு கரன்சியினுடைய இன்டர்நேஷனல் வேல்யூ என்பது இத்தனை டாலருக்கு இன்ன கரன்சி இவ்வளவு ரூபா அப்படின்னு நிர்ணயிக்குது. இப்போ டாலருக்கு என்ன கேரண்டி என்று சொன்னால், டாலருக்கு நான் வந்து கோல்டோட இணைச்சிடுறேன். எவ்வளவு கோல்டு என்னுடைய மத்திய வங்கியில இருக்கோ அந்த அளவுக்கு தான் நான் டாலரை அடிப்பேன். நம்பிக்கை இல்லாதவர்கள் எந்த நேரத்தில் கொண்டு வந்து டாலரை கொடுத்தால் நான் வந்து தங்கத்தை கொடுத்துருவேன், அல்லது தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தால் டாலர் கொடுப்பேன். அதுதான் அந்த அக்ரிமெண்ட். ஒரு அவுன்ஸ் தங்கம் வந்து $35 என்று அக்ரிமெண்ட் போடப்பட்டது. ஒரு அவுன்ஸ் என்பது இன்றைய கணக்கு வந்து 3.5 பவுண்ட் வரும். 71 வரைக்கும் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அமெரிக்காவில் போய் டாலரை கொடுத்தால் தங்கம் கிடைக்கும், தங்கத்தை கொடுத்தால் டாலர் கிடைக்கும், அந்த அக்ரிமெண்ட். 71 நம்ம அந்த வாட்டர் கேட் ஊழல் இருக்காரு நிக்சன், அவரு வியட்நாம் வார்ல போய் மாட்டிக்கிட்டாரு. ஏராளமா ஆயுதங்களுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, டாலரை அடிச்சு ஆயுதங்களை வாங்கினாரு. பொருளாதாரமே வந்து சிவியராக பாதிக்கப்பட்டது. அமெரிக்க மத்திய வங்கியில எவ்வளவு டாலர் ரிசர்வ் இருக்கோ, எவ்வளவு தங்கம் ரிசர்வ் இருக்கோ, அதை விட அதிகமாக டாலர் அடிச்சு விட்டாங்க. இப்ப எல்லாரும் வந்து
டாலரை கொடுத்து எனக்கு தங்கம் கொடுங்க கேட்கும்போது தங்கம் இல்லை. அப்போ அவர் அதிரடியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணாருன்னா, இவங்களே 44 நாடுகள் கூடி உட்கார்ந்து பேசி போட்ட அக்ரிமெண்ட் அது. அந்த அக்ரிமெண்ட் இனிமேல் செல்லாது. இனிமேல் யாராவது உங்களுக்கு டாலர் வேணும்னாலோ தங்கம் வேணும்னாலோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல போய் நீங்க வாங்கிக்கோங்க, எங்கிட்ட டாலரை கொண்டுட்டு தங்கம் கொடுங்கன்னு கேட்காதீங்கன்னு 71 வந்து அவரு டிக்ளேரே பண்ணிட்டார். இது எவ்வளவு பெரிய மோசடி என்பது. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் என்பது டாலர்ல நம்ம வச்சுக்குவோம், தங்கமாகவும் வச்சுக்குவோம். இப்போ நீ டாலரை அடிச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா நாட்டினுடைய பொருளாதாரம் அது பாதிக்கும். ஒரு கட்டத்துல நீ சொன்ன வாக்குறுதியை நீயே மீறிட்டு டாலருக்கு தங்கத்துக்கு நான் டாலர் தர மாட்டேன் என்று அனௌன்ஸ் பண்றது, இது பொருளாதாரத்துல அந்த பிரிட்டன் வுட் அக்ரிமெண்ட் என்பது ஒரு முக்கியமானது. 1971 நிக்சன் இதை மீறினார் இல்லைங்களா, அதுவும் ஒரு உலக பொருளாதாரத்துல மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிய ஒரு நிகழ்வு அது. தோழர்களே, இந்த அடிப்படையில் தான் டாலருக்கான மாற்று முயற்சி என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்கா வந்து இப்போ ஒரு ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கிறது. டாலருக்கான மாற்று எதுவும் உருவாகிவிடக் கூடாது என்பதில் தான் அவங்க வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறார்கள். ஏன்னா அவன் கரன்சி அது, அவனுக்கு தேவையான அடிச்சுக்கலாம். இப்போ இந்தியாவுக்கோ சீனாவுக்கோ ஜப்பானுக்கோ டாலர் வேண்டும் என்று சொன்னால் நீங்க தொழில் செய்யணும், ஏற்றுமதி செய்யணும், டாலர் சம்பாதிக்கணும். அவன் அப்படி கிடையாது, பற்றாக்குறை பட்ஜெட் போட்டுருவான், ஃபெடரல் ரிசர்வ் இருக்கு, அவனுக்கு டாலர் அடிக்கிறதுக்கான உரிமை இருக்கு. டாலரை அடிச்சுட்டு பற்றாக்குறை பட்ஜெட்டை அவங்க சரி பண்ணிடுவாங்க. ஆகவே அந்த ஸ்டேட்டஸை இழந்தால் உண்மையாலுமே டாலருடைய மதிப்பு வெளிப்பட்டுரும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கரன்சியாக நம்ம அந்த பிரிக்ஸ் இந்த முயற்சி எல்லாம் சில நாடுகள் செய்தார்கள். இன்னைக்கும் சைனாவுக்கும் ருஷ்யாவுக்கும் யுவான் ரூபுல்ல தான் வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவோட ரூபாயில ரஷ்யாவிட்ட இருந்து எண்ணெய் வாங்கலாம் என்ற அக்ரிமெண்ட் இருந்ததுனாலதான் ட்ரம்ப்புக்கு அவ்வளவு கோபம். ரஷ்யாவிலிருந்து நீங்கள் எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அவர்கள் நிறுத்தினாங்க. இப்போ வந்து அந்த ஃபெடரல் ரிசர்வ் வந்து 5% இருந்தது, இப்போ 4% இருக்கு. 4%ங்கிறது கம்மி தான். இப்போ இந்தியாவில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7, 8, 9, 10 இருக்கும். அமெரிக்காவில அந்த மாதிரி கிடையாதாங்க. 1% மேலாம் இன்ஃபிளேஷன் இருக்காது. ஃபெடரல் ரிசர்வ் 0ல இருக்கும், 1 இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து 4% இருக்கு. அதுவே அதிகம்தான். நான் அது 5 தொடும்போது இன்னொரு மிகப்பெரிய பொருளாதார மந்தத்தை யுஎஸ்ஏ வந்து சந்திக்கும் என்பதுதான் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க. இன்னொன்று, இந்த WTO, யுனைடெட் நேஷன்ஸ் அதெல்லாம் இப்போ பொருளே கிடையாது. WTO ஒன்று இருக்கும்போது நீங்க டேரிஃபே எந்த ஒரு நாடு தன்னிச்சையாக விதிக்க முடியாது இல்லையா? அதுக்கெல்லாம் தானே WTO இருக்கு. அது உருவாக்குனது அதுக்கு தானே. ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் எந்த மரியாதையும் கிடையாது. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமாக அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. அது இல்லாம சர்வதேச அமைப்பு ஒரு 60 அமைப்புகள் இருந்து இவர் வந்து வெளியேறிட்டாரு. முக்கியமானது இந்த கிளைமேட் அமைப்பு. இன்டர்நேஷனல் அளவுல உனக்கு தேவைன்னா ஒரு அமைப்பை உருவாக்குவேன், சட்டம் போடுவேன், தேவையில்லைன்னா அதை மீறிட்டு நான் மதிக்க மாட்டேங்கிறதா இன்றைய நடைமுறையாக இருக்கு. அது அமெரிக்கா தான் அதுக்கு தலைமை தாங்கிறது. இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய வரலாறு அது நீண்ட வரலாறு. 2வது உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹிட்லருக்கு அப்புறமாக அவர் இந்த யூதர்கள் எல்லாம் எப்படி கொடுமைப்படுத்தினாரு, குழந்தைகளை கொன்னார் என்பதுல யூத மக்கள் மேல உலக மக்கள் மத்தியில ஒரு அனுதாபம் என்பது இருந்தது. ஆகவே இஸ்ரேல் ஒரு தனி நாடு உருவானதை பெரும்பாலான நாடுகள் வந்து ஆதரித்தன. அது ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு இந்த யூத கம்யூனிட்டி என்பது 3% தான் இருந்தாலும் கூட அமெரிக்காவில் முதல் 10 பணக்காரர்கள்ல 6 பேர் வந்து ஜூஸ் தான். நான் அந்த பேரை மட்டும் சொல்றேன். நம்ம ஃபேஸ்புக் மார்க் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ஒரு ஜூ. லாரி எலிசன், ஓரக்கிள் அதிபர், அது டாப் 10 கம்பெனியில ஒண்ணு, அவர் வந்து ஒரு ஜூ தான். செர்ஜி பிரின், அவர் கூகுள்ல தோற்றுவிச்சவர், அவரும் லாரி பேஜ் 2 பேரும் அவங்கெல்லாம் வந்து யூதர்கள் தான். ஸ்டீவ் பாமர், மைக்ரோசாப்டினுடைய CEO, அவரு யூதர் தான். ப்ளூம்பர்க் மீடியா ஜெயண்ட்,
அது அவர் வந்து ஜூ தான். அதே போல இந்த ஜார்ஜ் சோரோஸ்னு ஒருத்தர், அவர் வந்து உலக ஸ்டாக் மார்க்கெட் அத்தனையும் அவர் வந்து நினைச்சாருன்னா காலி பண்ணலாம், இல்லைன்னா மேலே தூக்கி விடலாம். அவர் வந்து ஒரு ஜூ தான். பிளாக் ஸ்டோன் இன்வெஸ்ட்மெண்ட், அவர் உலகத்திலேயே மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி அது, அதுவும் வந்து ஜூ தான். இப்போ அமெரிக்க தேர்தலில் இந்த ஜூ அவர்கள் என்பதும் அவர்களுடைய செல்வாக்கு என்பதும் அமெரிக்க தேர்தலை யாரு ஜெயிக்கணும் யாரு தோக்கணும் என்பதை முடிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். அவங்களுடைய ஜனத்தொகை வந்து 3% இருந்தாலும் கூட அமெரிக்கா தேர்தலில் ரெண்டு கட்சிக்குமே அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க. இந்நாள் வரக்கூடாதுன்னா அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அந்த ஆள் வர முடியாது. நம்ம ட்ரம்ப்புக்கு அந்த 3% ஓட்டு, அவர் எந்தெந்த மாநிலங்களை ஜெயிக்காரோ அந்த ட்ரம்ப் ஜூ ஓட்டுல தான் அவர் வந்து ஜெயிக்கிறாரு என்பதனால தான் அமெரிக்க ஜனாதிபதியாக யார் வந்தாலும் அவங்க இஸ்ரேல் மக்கள் மேல, யூதர்கள் மேல ஒரு பாசம் இருக்கும், ஒரு ஆதரவு இருந்தாலும் கூட ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு கூடுதல் பாசம் என்பது இருப்பதற்கு அதுதான் காரணம். தொடர்ந்து இந்த உக்ரைன் போர் பத்தி நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. உக்ரைன் போர்ல அது 4-5 வருஷமா நடக்குது. அவர் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முதல்ல உள்ள போனாரு, ஒரு பகுதியை பிடிச்சிட்டாரு. இப்போ 4 வருஷத்துக்கு முதல்ல உள்ள போய் மீண்டும் ஒரு பகுதியை பிடிச்சிட்டாரு. நேற்று வரைக்கும் பார்க்கும்போது இந்த 2 வருஷத்துல கடந்த 10 ஆண்டு காலமாக என்ன பிடிச்சாரோ அதை விட டபுள் மடங்கு பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா உக்ரைனுடைய இராணுவ வலிமையும் பார்க்கும்போது, ரஷ்யாவினுடைய இராணுவ வலிமையும் பார்க்கும்போது, அமெரிக்காவினுடைய ஆதரவு இல்லாமல், ஆயுத சப்ளை இல்லைன்னா ஒரு மாதம் கூட உக்ரைன் வந்து தாக்கு பிடிச்சிருக்காது. அப்படிதான் ரஷ்யா உக்ரைன் உள்ள போன உடனே எல்லாருடைய கணிப்பாக இருந்தது. ஆனா அவர் 4 வருஷமா அவர் தாக்கு பிடிக்காருன்னா யுஎஸ் கொடுக்குற ஆயுதம் தான். கடைசியில எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுதம் வேணும்னு அந்த ஜெலன்ஸ்கி அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தினார் பார்த்தீங்களா, எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்கல்ல. அப்போ அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டாரு. இது வரைக்கும் உனக்கு 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆயுதம் கொடுத்துருக்குறேன், அதை உன்னால திருப்பி தர முடியாது. அதனால உங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரேர் மினரல்ஸ், அரிய வகை தாது பொருள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு எழுதி வச்சிரு, அதுல ஒரு பகுதி நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அது வந்து வெளியில சொல்லாம வச்சிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. போரை தூண்டி விடுவதும் ஆயுதம் சப்ளை பண்ணுவதும், அதுக்கப்புறம் போய் இவங்களுக்கு இன்னைக்கு ரேர் மினரல் என்பது எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்காகட்டும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காகவும் அது இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அது உக்ரைன்ல இருக்கிறதுனால அதை எழுதி இவர் வாங்கியிருக்காரு. இப்போ சைனா எக்கனாமி பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் சுருக்கமாக. 1/2 hour பேசிட்டுனா இன்னும் எவ்வளவு நேரம் பேசலாம் தோழர்? தோழர் இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேல பேசலாம். 9:30 வரைக்கும் நீங்க பேசலாம். அப்படியா? ஆமா, சரி, ஓகே ஓகே ஓகே. எல்லாம் நம்ம கேள்வி, நான் வந்து என்ன பிளான் பண்ணோம்னா, அது ஒரு பொருளாதாரம் புள்ளி விவரம்ங்கிறது அது கொஞ்சம் போர் அடிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அதனால கேள்வி பதிலுக்கு அதிக நேரம் ஒதுக்கலாம் என்றுதான் நான் திட்டமிட்டேன். நான் இன்னும் வந்துட்டேன், பாதிக்கு மேல வந்துட்டேன். சைனாவினுடைய எக்கனாமி வந்து நம்ம பார்க்கணும். இன்றைக்கு நாம் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தன்னுடைய வல்லரசு ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காக ஜியோ பாலிடிக்ஸ், மிலிட்ரி மூலமாக எல்லா தகிடுதத்தும் செய்யக்கூடிய ஒரு அமெரிக்காவும், அதையே ஜென்யூனாக நீங்க பிசினஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுடைய பொருளாதாரத்தை நிலைநாட்டிக் கொள்ளக்கூடிய சைனாவும், இந்த ரெண்டுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு போர் தான் மிலிட்டரிசம் வெர்சஸ் எக்கனாமிசம் இது. அப்போ நம்ம சைனாவை பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. சைனா 1949 ரெவல்யூஷன்ல இந்தியாவோட கூட பொருளாதார ரீதியிலையும் எல்லா பேராமீட்டர்லையும் கீழே தான் இருந்தது, அல்லது ஈக்குவலா தான் இருந்தது. சைனா வந்து இவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக வளரும் என்பது இப்ப யாருமே எதிர்பார்க்கல. முதல் 1971 கிஸ்ஸிஞ்சர் வந்து அங்க போறாரு சைனாவுக்கு. அவர் மனசுல என்ன ஓடி இருந்ததுன்னா, சோவியத் யூனியன் தான் நமக்கு பெரிய எதிரி, இவங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்மளை கூப்பிடுறாங்க, வாண்டனா வந்து வண்டியில் ஏறான், இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, லெஃப்ட் ஹேண்ட்ல நம்ம டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல தான் அவர் அங்க போனாரு. போனதுக்கு அப்புறமாக சில காரணங்களுக்காக அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஒப்பந்தங்கள் ஏற்படுது, அவங்களுக்கு இடையில பரிமாற்றங்கள் நடக்குது.
ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சீனா எப்படி வளர்ந்ததுன்னு. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நடந்தது, அது டெங் ஜியோபிங் வந்தாரு. டெங் ஜியோபிங் மாசேத்துங்கிலிருந்து பாதையிலிருந்து விலகி போனவர் தான். அவரோட ஃபேமஸான பழமொழி தெரியும், பூனை வந்து என்ன கலரா இருந்த என்ன, அது வந்து எலியை பிடிச்சா போதுமில்ல அப்படிங்கிறது. வறுமையை பங்கு போட்டு கொள்வதல்ல சோசியலிசம் என்பது. கொஞ்சம் பேர் முதல்ல பணக்காரன் ஆகட்டும், சோசியலிசம்ங்கிறது எல்லாரும் பணக்காரன் ஆக்குறது தான். முதல்ல கொஞ்சம் பேர் பணக்காரன் ஆகட்டும் அப்படிங்கிறத அவர் எல்லாத்தையுமே திறந்து விட்டாரு. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆகட்டும் அல்லது உள்ளுக்குள்ளேயே பெரிய பெரிய ஜெயன்ஸ் எல்லாமே பணக்காரர்கள் ஆவதை டெங் ஜியோபிங் வந்து அனுமதிச்சாரு. இன்னைக்கு அது சைனா மாடல் சோசியலிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது தனியா ஒரு நாளைக்கு நம்ம பேசுவோம். சைனா மாடல் சோசியலிசம் 2040 நாங்கள் சோசியலிசம் கட்டுவதற்கான முதல் படியை நாம ஏறிடுவோம் என்று அவர்கள் சொல்றாங்க. சைனா மாடல் சோசியலிசம் வந்து நம்ம புதுசாக தான் இருக்கு. இப்போ அமெரிக்கன் எக்கனாமியில 70% வந்து சைனா வந்துட்டான். நீங்க இன்னொரு பேராமீட்டர் இருக்கு, பிபிபின்னு சொல்லிட்டு, பர்ச்சேஸ் பவர் பேரிட்டின்னு சொல்லிட்டு, அதுபடி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு மேலேயே சைனா இருக்கிறான். இன்னைக்கு ஹானஸ்டான ஸ்டேட்மெண்ட், 2 நாடுகளுக்கும் பொதுவானவர்கள், 2 நாட்டுக்கு போனவங்க, 2 நாட்டிலையுமே தூதுவர்களா இருந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா வந்து ரொம்ப பின்தங்கிருச்சு. 2 தலைமுறை சைனாவை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா வந்து பின்தங்கிருச்சு அப்படின்னு ஒரு பேட்டியில ஒரு அம்பாசிடர் சொல்றாரு, முன்னாள் அம்பாசிடர். என்னங்க 2 தலைமுறைன்னு சொல்றீங்க, அமெரிக்கா வந்து அவ்வளவு பின்தங்கிருச்சா அப்படின்னு திரும்பி கேட்கும்போது, ஆமாம் நீங்க போய் பாருங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆகட்டும், சைனா வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஒட்டு மொத்த ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்களோ அதை விட 2 மடங்கு சைனா வந்து R&Dக்கு செலவு செய்கிறார்கள். அது 140 கோடி பாப்புலேஷன் இருக்கு, எல்லாருமே உழைக்கிறார்கள். அது எந்த சர்வதேச சட்டத்தையும் அவர்கள் வந்து மீறுவது கிடையாது. அது ஜென்யூனான ஆக்டிவிட்டி தான் சைனா என்பது. இப்போ போன ஒரு 4 நாளைக்கு முதல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பேட்டி வந்தது. நம்ம அபிஜித் பானர்ஜின்னு கல்கட்டாக்காரர், பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வாங்கினவர், அவரு சைனா பத்தி எழுதுறாரு. அதுல முக்கியமான 2 பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டியது, நீங்க சைனா வந்து முதலாளித்துவ பொருளாதாரத்தை கேபிட்டலிஸ்டத்தை தழுவிட்டாங்கன்னு நீங்க சொல்லலாம், சர்வாதிகாரம் சொல்லலாம். ஆனால் அந்த சர்வாதிகார நாடுதான் மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அதை பரிசீலிக்குது. உதாரணமா இந்த கிளைமேட் சேஞ்ச் சொல்றாரு, நாங்க எல்லாருமே அரசாங்கத்துக்கு முழு ஆதரவு கொடுக்குறோம், ஆனா இந்த கிளைமேட் சேஞ்ச் இவ்வளவு மோசமா போகுது, அதுக்கு அரசாங்கம் என்ன சொல்றீங்க அப்படின்னா, அவங்க உடனே அந்த கோரிக்கை எடுத்து குழு போட்டு ஆல்டர்னேட்டிவ் நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு ஒரு 15 வருஷத்துல அந்த கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனை என்பது சைனா வந்து டீல் செய்து விட்டது அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. நம்ம அப்படிதான் சொல்லுவோம். அவர் நோபல் பிரைஸ் வாங்கினவர் எக்கனாமிக்ஸ்ல. அது இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, அதிகார பரவல் என்பது சைனாவை மாதிரி எந்த நாட்டிலையுமே இல்லை, நீங்க சர்வாதிகார நாடுலாம் அதை வந்து சொல்லாதீங்க, அதிகார பரவல் வந்து கடைசி வரைக்கும் இருக்குது, முனிசிபாலிட்டி வரைக்கும் இருக்குது, வில்லேஜ் பஞ்சாயத்து வரைக்கும் அதிகார பரவல் என்பது இருக்குது. இப்போ அங்கே டார்கெட் வச்சுக்கிட்டு யாரெல்லாம் டார்கெட்டை ரீச் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அரசாங்கத்துல பதவி உயர்வு, கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் பதவி உயர்வு என்பது இந்த மாதிரி எல்லாம் சயின்டிபிக்காக அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. தீவிர வறுமை ஒழிப்பு அவங்க முடிச்சிட்டாங்க. ஐநா யுனைடெட் நேஷன்ஸினுடைய ஒரு அளவுகோலின்படி தீவிர வறுமைக்கு ஒரு கோடு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சைனாவில் எல்லாரையுமே தீவிர வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் வீடு, நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நான் பார்த்துருக்கிறேன். நம்ம ஊர் இந்த சத்தீஸ்கர் மாதிரி ரொம்ப பின்தங்கிய காட்டு பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டடங்கள், இண்டஸ்ட்ரி, எல்லாருக்கும் இலவசமாக வீடு அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால சைனாவை வெறும் கம்யூனிஸ்ட் ஆட்சியில முதலாளித்துவத்தை தழுவிட்டாங்க, சர்வாதிகாரம் அந்த மாதிரி எல்லாம் நீங்க எடை போடாதீங்க, நீங்க உண்மையான பிக்சரை மிஸ் பண்ணிடுவீங்க என்று சொல்லி அபிஜித் பானர்ஜி போன 4 நாளைக்கு முதல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம் முழுக்க அந்த பேட்டி வந்திருக்கு. இப்போ அதனுடைய ரிசர்வ் டோட்டலா சைனாவுடைய ரிசர்வ் என்பது $3 trillion, 3 லட்சம்
கோடி டாலர், அதாவது 90 பெருக்கிக்கங்க, பணம் எவ்வளவுன்னு பாருங்க. 270 லட்சம் கோடி ரூபாய் வந்து சைனா ரிசர்வ் வச்சிருக்கிறான், உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி. இப்போ இப்போ ஏஐ வந்துருச்சு, லித்தியம் அயன், சோலார் எனர்ஜி, டிரைவர் இல்லாத கார், இதெல்லாம் தானே இன்னைக்கு. ஆனா பழைய எக்கனாமிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன், கான்கிரீட்டு, இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங். இந்த மூணுக்கு அப்பால நான் சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், சோலார் எனர்ஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுல வந்திருக்கு. இந்த புது எக்கனாமி இந்த மூணுக்கும் பேரு. இதுல உலகத்துல எந்த நாடு கற்பனையே செய்து பார்க்க முடியாத அளவுக்கு சைனா வந்து எல்லா நாட்டையும் ஓவர்டேக் பண்ணிட்டு, அமெரிக்காவையும் ஓவர்டேக் பண்ணிட்டு அவன் வெகு தூரம் போயிட்டு இருக்கிறான் என்பதையும் கூட ஒரு பேட்டியில போன வாரம், அது எனக்கு அந்த யாரு அந்த பேட்டி கொடுத்தாங்க, எந்த கட்டுரை எழுதுனாங்கன்னு தெரியாது, அது வந்திருக்குது. இப்போ யுஎஸ்னுடைய டெபுட்டி செக்ரட்டரி ஒருத்தர், அவர் பேரு கிறிஸ்டோபர் லாவண்டர், அவர் வந்திருக்கிறாரு, இப்போ போயிட்டாரு. 4 நாளைக்கு முதல்ல கல்கத்தாவில் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க சைனாவோட ஒப்பந்தம் போட்டோம் ஒரு 20-30 வருஷமா, அது தப்பு, நாங்க ஏமாந்துட்டோம். நாங்க ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு ஒரு உலக மார்க்கெட் கிடைச்சிச்சு, அந்த உலக மார்க்கெட்டை வச்சுட்டு சைனா வந்து பல துறைகள்ல எங்களை பீட் பண்ணி போயிட்டே இருக்கிறான். அந்த தப்பை இந்தியாவோடு நாங்க செய்ய மாட்டோம். நான் இங்க வந்திருக்கிறது சோசியல் சர்வீஸ் செய்யறதுக்காக கிடையாது. இந்தியாவில் வந்து பேசுறாரு யுஎஸ்னுடைய டெப்டி செக்ரட்டரி. அவரு இந்திய நாட்டுக்கு என்ன சாதகம் அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், சோசியல் சர்வீஸ் செய்யறதுக்காக நான் இங்க வரல, அமெரிக்க மக்கள் நலனுக்கு எது சாதகமோ அந்த ஒப்பந்தம் போடுறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்னு அவர் கிளீனா இங்க வந்து டிக்ளேரே பண்ணிட்டாரு கருத்தரங்குல. இப்ப நம்ம பிரதமர் ஆகட்டும், வர்த்தக அமைச்சர் ஆகட்டும், இந்திய மக்கள் நலனை, இந்திய விவசாயிகள் நலனை நாங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கிரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ என்பது அமெரிக்காவுக்கு சாதகம் தான். அவங்க விவசாயிகளுடைய இன்ட்ரெஸ்டையும் வந்து அங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கிறதா முழு ஒப்பந்தம் வரும்போது அது தெரியும். இந்த கோல்டு பத்தி, இந்த கோல்டு ஸ்டாண்டர்டு அவ எப்படி அமெரிக்கா வந்து ஏமாத்தினா அதெல்லாம் சொன்னோம் நாம. இப்போ நீங்க கவனிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த 4 வருஷத்துல கோல்டு வந்து 3 மடங்கு விலை ஏறி இருக்கு. இந்தியாவில் போன வருஷம் மட்டும் 2 மடங்கு ஆயிருக்குது, டபுள் ஆயிருக்குது. இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய வங்கிகள், இங்க ரிசர்வ் பேங்க், அமெரிக்காவில் ஃபெட் ரிசர்வ் மாதிரி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய வங்கிகள் இனிமேல் அமெரிக்காவில் முதலீடு செய்வது என்பது பாதுகாப்பானதாக இல்லை. இப்போ ஐரோப்பியன் யூனியன்ல என்ன பண்ணா, ரஷ்யன் உக்ரைன் வாருக்கு அப்புறம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ரஷ்யா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறான். இப்போ இனிமேல் நம்ம செல்வத்தை நாமளே வச்சுக்கிறது தான் பாதுகாப்பு என்கிற முடிவுக்கு இன்னைக்கு இல்லை, 4 வருஷத்துக்கு முதல்லயே சர்வதேச வங்கிகள்லாம் வந்துட்டான். அவன் ஆராய்ச்சி செய்யாமையே பண்ணுவான். 4 வருஷத்துக்கு முதல்ல எல்லா வங்கிகளும் சேர்ந்து வருஷத்துக்கு 100 டன் கோல்டு தான் வாங்குவாங்க மார்க்கெட்ல. 4 வருஷத்துல 4000 டன் வாங்கிக்கிறான், வருஷத்துக்கு 1000 டன், 10 மடங்கு அதிகம். அதனாலதான் கோல்டு வந்து 2.5 மடங்கு ஏறி இருக்குது. இந்தியாவில் ஒரே ஆண்டுல டபுள் ஆயிருக்குது. இப்போ உலக கோல்டு ஸ்டாக்ல இந்தியாவில் தான் 3ல் 1 பாகம் இருக்குது. இன்னும் இந்தியாவில் தான் ஹவுஸ் ஹோல்ட்ல 1 பவுன் 1/2 பவுன் நகை இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு கிரேஸ் நகைக்கு உலகத்துல வேற எந்த நாட்டிலும் இல்லை. அது இப்ப நல்லதா போச்சு. என்னன்னு சொன்னா, இந்த 4 ஆண்டு இல்லை, போன வருஷம் டபுள் ஆனதுல 115 லட்சம் கோடி ரூபாய் தங்கத்தினுடைய மதிப்பு வந்து இந்தியாவில் அதிகமாயிருக்கு. அந்த ஹவுஸ் ஹோல்டு கோல்டு ஆர்டிகிள்ல இந்தியாவினுடைய அந்நிய செலாவணியே 60 லட்சம் கோடி தான். அதை விட டபுள் மடங்கு நமக்கு தங்கத்தினுடைய விலை உயர்வுல இந்தியா பெனிஃபிட் ஆயிருக்கு. இதுல அந்த அந்நிய செலாவணி கையிருப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது டாலர்ல இருக்கும், கோல்டு இருக்கும், அதர் கரன்சி குறைவாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த டாலர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருச்சு. ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே 50% 60% அவங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஹோல்டிங்ல தங்கமா வச்சிருக்கிறான். சைனாவும் இந்தியாவும் 10% தான்.
சைனா கான்சியஸா ஒரு முடிவு எடுத்து 4 வருஷமாவே இந்த 10% என்பதை 30% ஆக தன்னுடைய டோட்டல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கையிருப்புல 30% தங்கமாக மாற்றுறது என்று முடிவு செய்து புல்லியன் மார்க்கெட்ல அவன் வாங்க ஆரம்பிச்சதுதான் இந்த 3 வருஷமாக தங்கம் இப்படி விலை ஏறிட்டே இருக்கிறதுக்கு காரணம். அவனுக்கு இன்னும் 6000 டன் தங்கம் தேவைப்படுகிறது அந்த 30% டார்கெட்டை ரீச் பண்றதுன்னு சொன்னாக்க. உங்களுக்கு 1000 டன் வருஷத்துக்கு எல்லாரும் வாங்கும் போதே தங்கம் இவ்வளவு விலை ஏறும்போது இன்னும் 6000 டன் சீனா வாங்கும்போது தங்கம் விலை அவ்வளவுதான். இந்தியாவில் யாரும் நினைச்சே பார்க்க முடியாது. அது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தங்கம் டபுள் ஆயிடுச்சு, கீழே வரும் கீழே வரும்னு சொல்லிட்டு. கரெக்ஷன் வரலாம். ஸ்டாக் மார்க்கெட் பாஷையில சொன்னீங்கன்னா தங்கம் வந்து இன்னும் ஏறிட்டே தான் இருக்கும். குறையும் போது சீனா வந்து மீண்டும் தங்கத்தை வாங்குவாங்க. இது இனிமேல் அமெரிக்காவையோ அமெரிக்க பாண்டையோ நம்பி பிரயோஜனம் கிடையாது, யூரோப்பியன் யூனியனை நம்பி பிரயோஜனம் கிடையாதுங்கிறது சீனா வந்து முடிவு. யுஎஸ்ஏ ஓகே. இந்த பின்னணியில தான் நம்ம வந்து இந்த திருவாளர் ட்ரம்ப் வந்து எப்படி இவ்வளவு பெரிய ஹீரோ ஆனாரு அமெரிக்காவில் என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நான் ஹானஸ்டா சொல்றேன் தோழர், அந்த முதல் டேர்ம்ல ட்ரம்ப் இருந்தார் இல்லைங்களா, அப்போ வந்து இவர் 2வது தடவை வருவார்னு இவரு தான் சொல்லிட்டு இருந்தாரு. இவரெல்லாம் இன்னொரு தடவை அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆவார்னு சொல்லி யாருமே கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. முதல் டேர்ம்ல 2 தடவை இவர் வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டவர். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். செனட்ல இவருக்கு மரியாதை இருந்ததுனாலதான், மெஜாரிட்டி இருந்ததுனாலதான் அவர் வந்து தப்பிச்சுட்டாரு. அவர் மேல பல விதமான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. நம்ம அதெல்லாம் இங்க பேசுவது பொருத்தமாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஆள் எப்படா அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆனா இனிமேல் இவர் வர்றது வாய்ப்பே இல்லைங்கும் போது அவர் மட்டும் நான் அடுத்தது மீண்டும் ஜனாதிபதி ஆவேன், ஐ வில் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்று சொல்லிட்டு இருந்தாரு. அதே போல 2வது டேர்ம் இப்போ வந்து அவருக்கு கிடைச்சதுக்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கு அமெரிக்காவில் பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி அதிரடியாக எதையாவது தீர்வு சொல்றவங்க வந்து நமக்கு ஒரு நிவாரணம் கொடுப்பார்கள் என்று அமெரிக்க மக்கள் நம்புறான். அவன் இந்த விலைவாசி உயர்வு போன தடவை 8-7% எல்லாம் இன்ஃப்ளேஷன் வந்தது 2022லயும் 23லயும். அதெல்லாம் அவங்க சந்தித்திராதது. அமெரிக்கா வந்து இங்கிருந்து பார்க்குற மாதிரி, அமெரிக்கா கனவு கண்டுட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் அது ஒரு சொர்க்க பூமி எல்லாம் கிடையாது. அங்க தீவிரமான பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஆகவேதான் இந்த மாதிரி அதிதீவிர வலதுசாரி நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் என்று வாய்ஸ் அவார்டால் அடிக்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு தான் இந்த ட்ரம்ப் வந்து 2வது டேர்ம் வந்திருக்கிறாரு. வந்த உடனே இவர் என்ன பண்ணாருன்னா எல்லா துறையிலையுமே அதிதீவிர வலதுசாரிகளை தேர்ந்தெடுத்து போட்டாரு. எல்லாருமே அந்த சர்வதேச சட்டம் இருக்குது, நம்ம அதை மதிக்கணும், அல்லது இவ்வளவு வரி போட்டோம்னா நம்ம மக்கள் மேல தானே அது விழப்போகுது, அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்கும், அதுக்கு ஒரு கால்குலேஷன் யாராவது போட்டாங்கன்னா இல்லை. ட்ரம்ப் வாயில வந்ததெல்லாம் பேசுவாரு, அதுக்கெல்லாம் ஆமா சொல்றவங்க தான் இன்னைக்கு வந்து எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க. இந்த ஃபெடரல் ரிசர்வ்ல இப்ப இருக்கிற சேர்மன் வந்து அவர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அவர் ஓப்பனா மிரட்டினாரு விலகிக்கன்னு சொல்லிட்டு. இல்ல விலக முடியாது, என் டேர்ம் இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப அவர் முடிய போது இவரோட ஆமாசாமி ஒரு ஆள் அதிதீவிர வலதுசாரியா அவர் போட போறாரு. இப்போ டாரிஃப் வந்து இந்தியாவில் 25னாரு, அப்புறம் உடனே இல்ல 50 அப்படின்னாரு. சைனாவில் 50, 100, அவன் நீ போட்டுக்க நானும் திருப்பி தாக்குவேன் சொன்னோடனே 150. இந்த 50% போட்ட உடனேயே அந்த ஒரே நாள்ல சைனா வந்து ஒரு செய்தி ஒன்று அவங்களுக்கு சொன்னான். ஒரு செய்கையின் மூலமாக அமெரிக்கன் பாண்ட் மார்க்கெட்ல இவன் வந்து $1 ட்ரில்லியன் வச்சிருக்கான் இல்லையா, இந்தியன் மதிப்புல 90 லட்சம் கோடி ரூபாய். அந்த 50% சொன்ன உடனேயே பாண்டை விற்க ஆரம்பிச்சிட்டான். ஒரே நாள்ல 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பாண்டை வித்துட்டான். அது ஒரு மெசேஜ். நீ இங்க அடிச்சின்னா நான் உன்னுடைய பாண்ட் மார்க்கெட்டை காலி பண்ணுவேன், ஏன் காசு போனாலும் பரவாயில்ல. 5 லட்சம் கோடி போன உடனே தான் உலக நாடுகள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறெல்லாம் போய் ரகசியமா இந்த மாதிரி பண்றையே எங்க பணம் போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து சீனாவை விட்டுட்டாரு. அது இல்லாம அமெரிக்கா சில விஷயங்களுக்கு சீனாவை நம்பித்தான் இருக்குது.
சீனாவோட எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் எல்லாம் அவங்க செய்ய முடியாது. ஈரானை பண்ற மாதிரியா வெனிசுலா பண்ற மாதிரி எல்லாம் சீனா பக்கமெல்லாம் அவங்க போகவே முடியாது. அதுக்கப்புறம் அவர் கிரீன்லாந்து வந்து என்னது அப்படின்றாரு. அப்புறம் பனாமா கால்வாய் வந்து அமெரிக்காவுக்கு சொந்தம், ஏன்னா எங்க என்ஜினியர் தான் கட்டினது. இதெல்லாம் அங்க வந்து எதையாவது அதிரடியாக அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டிய தேவை வந்து அவருக்கு இருக்கு. இப்ப இந்த இறக்குமதி வரி என்பதை கோர்ட்டே தலையிட்டு கேன்சல் பண்ணிட்டான். ஏன்னா அது சட்டவிரோதமானது, நீ பார்லிமெண்ட்ல அப்ரூவல் வாங்கல. அப்ப இவர் என்ன பண்றாரு, பரவாயில்ல எனக்கு ஒரு 150 நாளைக்கு வேற ஒரு சட்டத்தின் மூலமாக வரி போடுறதுக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி 10% போடுறேன்னாரு. ஒரே மணி நேரத்தில் இல்ல 10 இல்ல 15, 150 நாளைக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமாக அமெரிக்க நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது குந்தகம் விளைவித்தால் நீங்க என்ன நாட்டின் மேல வேணாலும், என்ன பொருளின் மேல வேணாலும், எவ்வளவு வரி வேணாலும் போட்டுக்கலாம்னு ஒரு சரத்து இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணி இந்த ஏற்கனவே கோர்ட் செல்லாது என்று அறிவித்த அந்த டாரிஃபை நான் திரும்ப கொண்டு வருவேன் என்கிறாரு. இது உள்நாட்டு, இப்போ திருப்பூர்ல டிஷர்ட் வந்து அமெரிக்க முதலாளி வாங்கிட்டு போறான். ஒரு அமெரிக்கர் திருப்பூர் டிஷர்ட்டை போட்டுட்டு அமெரிக்க தெருவில் நடந்து போனா இது அமெரிக்க நாட்டுக்கு பாதுகாப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்க? இதனால பாதுகாப்பு வந்து எப்படி பாதிக்கப்படும்? இது என்ன, இது கோமாளித்தனமாக இருக்கு இல்லையா? இதைத்தான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாம இந்த வெனிசுலால போய் அது ஜனாதிபதியை தூக்குனாரு பாருங்க. அது அமெரிக்கர்கள் ஒரு அமெரிக்க ராணுவர் கூட அது பலி ஆகல. இந்த கியூபா நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு 80 பேர் கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் அமெரிக்க மக்கள் வந்து நம்ம ஊர் சினிமா நடிகனை பார்த்து ரசிக்கிற மாதிரி ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுது. அது இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில 2 நாளைக்கு முதல்ல ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறான். அங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் போர் அமெரிக்க மக்கள், உலக மக்கள் எல்லாத்தையுமே பாதிக்கும். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தலையங்கத்தில் சொல்றான். எல்லாரும் நீங்க சொல்றத கண்மூடித்தனமாக பின்பற்றணும் நீங்க எதிர்பார்க்கிறது அது அராஜகம், சர்வாதிகாரம், அந்த மாதிரிலாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. வெளியுறவு கொள்கையில நீங்க பிடிவாதமா முரண்பாடும் இருக்கு, நீங்க இதை கைவிடணும். இது வந்து உலக மக்கள் எல்லாருடைய நலனையுமே பாதிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் இது. அமெரிக்காவின் பாதுகாப்பு இது வந்து பலவீனப்பட்டு போகும் உங்க நடவடிக்கையினால. ஆகவே இந்த போர் என்பது வேண்டாம் என்று நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தலையங்கமே ஒரு 2 நாளைக்கு முதல்ல எழுதியிருக்கு. இப்போ அவங்க ஈரானுக்கு உள்ள போனது வந்து ரெஜிம் சேஞ்ச், அது எல்லா நாட்டுக்குள்ளேயும் போவாங்க, ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. வெனிசுலாக்குள்ள போனோன்னு எதுக்கு போனாங்க? ரெஜிம் சேஞ்சு தானே, இருக்கக்கூடிய ஜனாதிபதியை நான் மாற்றுவேன்னு சொல்லிட்டு. மதுரோவை தூக்கிட்டு அவங்க வந்து இந்த ரோட்ரிக்ஸ், டெல்சி ரோட்ரிக்ஸ்ங்கிற துணை ஜனாதிபதி தான் இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க. ஷீ இஸ் டூயிங் ஏ ஒண்டர்ஃபுல் ஜாப்னு ட்ரம்ப் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. நீ ஒரு நாட்டினுடைய ஒரு சின்ன நாடு, உன்னுடைய மிலிட்ரி பவரோட கம்பேர் பண்ணா அவங்கெல்லாம் எங்கேயுமே இல்லை. மாளிகைக்குள்ளேயே வந்து தூக்கிட்டு போனேன்னா அப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதியை உயிருக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த ரெஜிம் சேஞ்ச் அங்க நடக்கல, இருக்கிறவங்களே சேஞ்ச் ஆயிட்டாங்க, நீ இருந்துக்கோன்னு அவர் சொல்றாரு. இப்போ ஈரான்லயும் ரெஜிம் சேஞ்ச் வந்து நடக்குமானா அது நடக்காது. ஈரானுக்கு ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு, தீவிரமான ஒரு மனப்பான்மையில தான் மக்கள் வந்து இருக்கிறாங்க. இறந்து போன அயத்துல்லா கமேனிக்கு மக்கள் ஆதரவு இல்லை, எதிர்ப்பு இருந்தது, போராடினாங்க, எக்கனாமி பாதிக்கப்பட்டது, எல்லாம் உண்மைதான். அவரை கொன்னதன் மூலமாக ஈரான் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுபோக அங்க எதிர்கட்சி என்பது, நாடு தழுவிய ஒரு எதிர்கட்சி என்பது ஈரான்ல இன்னைக்கு இல்லை. அதனால ரெஜிம் சேஞ்ச் என்பதெல்லாம் நடக்காது. அதனாலதான் இவர் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் வாங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், ஈரானியன் மக்களே நீங்கள் போராடுங்கள், உங்கள் நாட்டை நீங்கள் மீண்டும் மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள், என்னென்னமோ கதை வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அங்க ஆளு கிடையாது. இன்னொன்று, சைனாவும் ரஷ்யாவும் ஒரு ப்ராக்சி வார் ஈரான்ல நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அங்க இருக்கு. ஈரானுடைய லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்
சீனான்னு சொன்னேன். ரெண்டாவது ரஷ்யா. அதே மாதிரி சீனாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெனிசுலாவில் இருக்கு. இன்னைக்கு நீ மதுராவை தூக்கிட்டு வந்ததுனால சீனா வந்து அங்க பாதிக்கப்பட்டிருக்கு. சீனா வந்து அங்க எண்ணெய் வளம் அவங்க நாட்டில் இல்லை, அவங்க இறக்குமதியை நம்பி தான் இருக்கிறாங்க. எங்கெல்லாம் அடிச்சா சீனாவினுடைய எண்ணெய் இறக்குமதி பாதிக்குமோ அங்கெல்லாம் நீ திட்டமிட்டு அடிக்கும் போது, இவ்வளவு பெரிய வல்லரசு நாடு சீனா உனக்கு அடுத்தபடி இருக்கிறான். 3 ட்ரில்லியன் டாலர் வந்து சேமிப்பில் வச்சிருக்கிறான். சும்மா இருக்க மாட்டான். ஈரானுக்கு ஆயுதம் கொடுக்கலாம், ப்ராக்சி வார் நடத்தலாம். இது உலக மக்கள் அனைவருக்குமே இது ஒரு மோசமான சோதனையான தான். இப்போ இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20% இன்னைக்கு வந்து பிரெண்ட் ஆயில் ஏறி இருக்கு, 110 தொற்று இருக்குது. 200 தான் டார்கெட்னு ஒரு யூடியூப் நான் பார்த்தேன். அந்த மாதிரிலாம் போனா இந்தியா எங்க போகும், நமக்கு பெட்ரோல் என்ன விலையாகும், டீசல் என்ன விலையாகும், கேஸ் கிடைக்குமா? இந்த போரே உடனடியாக அமைதியை விரும்புகிற எல்லாரும் தலையிட்டு நிறுத்தாவிட்டால் இது வந்து ஒரு பெரிய கேட்டாஸ்ட்ரோபிக்காக தான் முடியும். இப்போ இந்த 25 வருஷத்துல நீங்க ஈராக்ல போய் அடிச்சீங்க, ஆப்கானிஸ்தானத்துக்குள்ள போனீங்க, காசா உள்ள போய் அடிச்சீங்க, சிரியா, இதுலெல்லாம் போருக்காக இந்த ஏகாதிபத்தியங்கள் 7 ட்ரில்லியன் டாலர் வந்து செலவு பண்ணிக்கிறான் போருக்காக. இந்த 25 வருஷத்துல 10 ட்ரில்லியன் சொத்துக்களை அழிச்சிருக்கிறான் போரின் மூலமாக. இதை வச்சுக்கிட்டு 20 லட்சம் பேரை கொலை பண்ணியிருக்கிறான் 25 வருஷத்துல. அது அதிகமாக தான் இருக்கு எண்ணிக்கை. இதை வச்சுட்டு என்னென்ன செய்திருக்கலாம்னு ஒரு கணக்கு வந்து நான் பார்த்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வது சுவாரஸ்யமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த உலகின் அதிதீவிர வறுமையை இந்த பணத்தை வச்சு ஒழிச்சிருக்கலாம். உலகில் அனைவருக்கும் இலவச கல்வி அடுத்த 190 ஆண்டுகளுக்கு, நீங்க இந்த 25 ஆண்டுகள்ல போரின் மூலமாக செலவிட்ட தொகையின் மூலமாக 190 ஆண்டுகளுக்கு இலவச கல்வி உலகில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம். 35 ஆண்டுகளுக்கு உலகில் இருக்கிற எல்லாருக்கும் இலவச மருத்துவம் கொடுத்துருக்கலாம். 60 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்குமே பென்ஷன் வந்து இலவசமாக அடுத்த 25 வருஷத்துக்கு கொடுத்திருக்க முடியும். வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு கொடுத்திருக்கலாம். 3ஆம் உலக நாடுகள் அனைத்துக்கும் இலவச போக்குவரத்து கொடுத்திருக்கலாம். போர் இல்லாத உலகம் இந்த வறுமை இல்லாத உலகமாக மாறும். இந்த போருங்கிறதுனால எவ்வளவு உயிர்கள் பலியாயிருக்கு, எவ்வளவு சொத்துக்கள் சேதமாயிருக்குது, அந்த சொத்துக்களை வைத்து மக்களுக்கு என்னென்ன நன்மை செய்யலாம் என்பது இந்த கணக்கெல்லாம் நான் போட்டு பார்க்கும்போது அது கரெக்டாக தான் இருக்கு. ஆகவே போர் என்பது வேண்டாம், அமைதியை நாம் அமைதியை பேண வேண்டும். போர் இல்லாத உலகத்தை நான் என்னுடைய உரையில் ஆரம்பத்தில் சொன்ன போதே, மார்க்சியர்கள் நாம் போர் இல்லாத உலகத்தை தான் விரும்புகிறோம், உலக மக்களும் போர் இல்லாத உலகத்தை தான் விரும்புகிறோம். இப்போ அமெரிக்கா இந்த மாதிரி அடாவடித்தனம் செய்யும் போது போர் இல்லாத உலகம் உருவாவதற்கு என்ன வாய்ப்பே கிடையாது. இப்போ ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது உலக நாடுகள் மத்தியில ஒரு தீவிரமாக எழுச்சி பெற வேண்டும். அணு ஆயுதங்கள் இன்னைக்கு இருக்கிற அணு ஆயுதங்கள் உலகத்தை பல அழிக்கிறதுக்கு போதும். எதுக்கு அணு ஆயுதங்கள்? அணு ஆயுதமே இல்லாத 7 நாடு வச்சுக்கலாம், மற்றவங்க வச்சுக்கூடாது. அது என்னது? எந்த நாடுமே அணு ஆயுதம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டு அணு ஆயுதங்களை மொத்தமாக அழித்து விட்டு ஒரு அமைதியான உலகத்தை நாம் எல்லோரும் நேசிக்க வேண்டும், உருவாக்குவதற்காக பாடுபட வேண்டும், ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பொறுமையாக நீங்கள் அனைவரும் கேட்டீர்கள். இது புள்ளி விவரமா இருக்கும். நான் தான் குமரன் தோழர்கிட்ட சொன்னேன். நான் அது எனக்கு தயக்கம் இருந்தது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் பொறுமையா கேட்டீங்க. சில விஷயங்கள் நான் படித்ததை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னு நம்புறேன். கேள்வி பதில் நம்ம வச்சுக்கலாம் தோழர். நன்றி. நன்றி தோழர், மிகவும் சிறப்பான உரை. பல புதிய தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் மறுபடியும் மார்க்சிய சிந்தனை கூட்டத்தை பற்றி சொல்லும்போது நீங்க எங்களுடைய கருத்தோட உடன்படுறீங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு பல இதுவரை நீங்க கேள்விப்படாத தகவல் கிடைக்கும்.
இந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதை மேலும் ஒரு முறை நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. தோழர்கள் கேள்வி பதில் எது இருந்தால் கேட்கலாம். தோழர்கள் நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். தோழர் தினேஷ், நீங்க எல்லாத்தையும் தோழர்கள் எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியும். வணக்கம் தோழர். சிறப்பான உரை. நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நீங்க பேசும்போதே வந்து பல விஷயங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா, எனக்கு நிறைய விஷயங்கள்ல கேள்வி இருந்தது. நேரத்தை கருதி நான் வந்து சரி நடுவில் கேட்க வேண்டாம் கடைசியில் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய கேள்விகள் இருக்கு, எல்லாத்தையும் கேட்க முடியாது. முக்கியமான கேள்வி வந்து இப்போ சமீபத்துல வந்த செய்திகள், ட்ரம்ப் வந்து அவரு தான் வந்து இந்த போரை துவங்கின மாதிரி எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்காரு. ஆனா இஸ்ரேல்ல இருந்து வந்த செய்திகள் வந்து நேத்தன்யாகு வந்து நவம்பர்லயே வந்து கொல்லறதுக்கு வந்து ஒரு ரகசிய கூட்டத்துல முடிவு பண்ணிட்டதா செய்தி வெளியா இருக்கு. 6 மாசத்துக்குள்ள அதை முடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த போராட்டம், உள்நாட்டு போராட்டம் இதெல்லாம் வந்ததை வச்சு அவங்க முன்னாடியே பண்ணிட்டாங்க. இதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் படிச்ச விஷயம், இது எவ்வளவு உண்மைன்னு தெரியாது, நீங்க சொல்லுங்க. நீங்க ஆராய்ச்சி பண்ணதுல எவ்வளவு இது சார்பா இது பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா தான் நிதியுதவி நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு வந்து இந்த 2019 போட்ட 10 வருஷ இதுல வந்து ஒரு 3-4 பில்லியன் வருஷ வருஷம் கொடுக்கறதா இருந்தது. இப்போ 2023 அந்த ஹமாஸ் அட்டாக்கு அப்புறம் வந்து எக்கச்சக்கமா ஏறி இருக்கு. ஒரு வருஷத்துக்கு வந்து 18 பில்லியன் கிட்ட கொடுக்குற மாதிரி ஆயுதங்கள் வச்சு. ஸோ இதுல வந்து முக்கியமான கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே வந்து ட்ரம்ப் தான் இந்த வார் நடத்துறாரா, இல்ல அவர் வந்து ஒரு இஸ்ரேலோட கைக்கூலியா? இந்த ஒரு கேள்வியோட இப்போது நிறுத்திக்கிறேன் தோழர். மற்ற தோழர்களுக்கும் கேள்வி இருக்கும். நேரம் இருந்தா அடுத்த கேள்வி கேட்கிறேன். நன்றி தோழர். எல்லா கேள்வியும் முடிச்சிருங்க, ஒன்னா பதில் சொல்றேன். நான் எழுதிட்டேன், உங்க கேள்வி எழுதிட்டேன். மற்ற தோழர்கள் இருக்க கேள்விகளை கேட்கலாம். தோழர் வணக்கம். என் பேர் ஜெயசீலன். சைனா பற்றியான ஒரு மிக நீண்ட தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சது, சிறப்பாக இருந்தது உங்களுடைய பார்வை. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த போர் என்பது 3வது உலக போரை நோக்கி போகுமா என நிறைய கணிக்கிறாங்க. போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது உங்க ஆராய்ச்சியிலிருந்து சொல்ல முடியுமா? அதான் என்னுடைய கேள்வி. எனக்கு ஒரு கேள்வி, வீரன். இப்பதான் வெனிசுலால தலையிட்டு அந்த நாட்டை கைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வளம் இருக்குன்னு தெரியும். அது இப்ப அமெரிக்கா கையில இருக்கு. இந்த சமயத்துல இந்த மாதிரி பெட்ரோலுக்கு ஒரு டிமாண்டை உருவாக்கி அதை பணமாக மாற்றி அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா உடனடியா ஈரானை கையில் எடுத்தாங்களா? ஏன்னா இன்னைக்கு இந்த ஒரு கிரைசிஸை உருவாக்கி பெட்ரோல் விலையை உயர்த்தி அது மூலம் வெனிசுலா உடைய எண்ணெய் வளத்தை அவங்க வித்து காசாக்குற ஒரு முயற்சியும் இதுல பின்னாடி இருக்காங்கிறது சந்தேகம். ஓகே, தோழர், எனக்கு தோழர் ஜெயசீலன் கேட்டதுல ஒரு அடுத்த இது பார்ட் இருக்கு. அதாவது இப்போ வந்து இந்த அடுத்த சுப்ரீம் லீடர் எலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரஷ்யாவும் சைனாவும் அறிவிச்சிருக்க விஷயங்கள் பார்த்தோம்னா, புட்டின் நேரடியாகவே வந்து
சுப்ரீம் லீடருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் வரல அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி சைனா வந்து இவங்க அடுத்த சுப்ரீம் லீடரை கொல்லுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவங்கள காப்பாத்துறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக உதவி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஹ் இதுதான் வந்து அவர் தோழர் ஜெயசீலன் கேட்டதோட ஒரு அடுத்த லெவல் கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன எங்க போகும் அப்படின்றதையும் அந்த கேள்வியோடய சேர்த்து நீங்க பதில் சொல்லலாம். நன்றி தோழர். வேறு தோழர்கள் கேள்விகளை கேட்கலாம் தோழர். கடைசியில் அவர் தோழரா ஆறுக்குட்டி பெரியசாமி எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி சொல்றேன் இருக்காரு. அதனால வேற கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். வேற கேள்விகள் இல்லைன்னா சரி, நான் பதில் சுருக்கமா சொல்லிடுறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நம்ம 9:30ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ட்ரம்ப் தான் இப்போ துவங்கினாரா இந்த ஈரான் போரை அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த யூத லாபி அமெரிக்கா அரசியல் அந்த உறவு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா. இஸ்ரேல் நாட்டின் மீது யூதர்கள் மீது 2வது உலகப் போருக்கு அப்புறமாக ஒரு அனுதாபம் இருக்கிறது. எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க துரத்திட்டே இருக்கிறாங்க, சொந்த நாடு வேணும், அந்த மாதிரி எல்லாம் சிந்திக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் 3% இருந்தாலும் கூட பொருளாதாரத்தை அமெரிக்கா மட்டும் இல்லை, பல நாடுகளில் யூதர்கள் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அது யூதர்களுக்கான நாடு தான் இஸ்ரேல், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மற்றவங்களாம் ரொம்ப மைனாரிட்டி தான். இது வந்து பல ஆண்டு காலமாக நடக்கிற ஒரு விஷயம் தானே. அந்த மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதட்டம் என்பது பல ஆண்டுகளாக நடக்குது. இதுக்கு அமெரிக்காவுக்கு ஆயில கண்ட்ரோல் பண்ணணும். இன்றைக்கும் அமெரிக்கா தான் ஆயில் மிக அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ற நாடு. வெனிசுலா, சவுதி அரேபியா இதெல்லாம் 2வது தான். அதுக்கு அந்த பகுதி இப்போ மத்திய கிழக்கு பகுதி தானே, அந்த அரபு நாடுகள் தானே எரிபொருள் அதிகமாக உள்ள நாடுகள். இப்போ அங்க எண்ணெயினுடைய விலை என்பது நம்ம கண்ட்ரோல் இல்லாம அவங்க கண்ட்ரோலுக்கு போயிருமோ, அங்க ஒரு அடியாள் நமக்கு தேவை அப்படிங்கிறதான் இஸ்ரேலை வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இஸ்ரேல் வந்து 1 கோடி ஜனத்தொகை உள்ள நாடு தான். அதனுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மக்கள் வந்து நேத்தன்யாவை வெறுக்கிறாங்க. தேர்தல் வந்தா என்ன ஆகுன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் அமெரிக்கா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கல்ஃப் நாடுகளை அந்த எண்ணெய் விலை எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றது, என்ன விலை வைக்கிறங்கிறது தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான். உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ற, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கோர்பச்சேவ் யுஎஸ்எஸ்ஆர்ல வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு யுஎஸ்எஸ்ஆர் பொருளாதாரம் தடுமாறுதுன்னு சொன்ன உடனேயே அப்ப இருந்த புஷ் சீனியர் அவர் என்ன பண்ணாருன்னா, சவுதி அரேபியாவிட்ட $1 விலையை $10 ஒரு பேரலினுடைய விலையை $10 நீ குறைச்சிரு, உனக்கு நான் சப்சிடி தர்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரஷ்யாவிலையும் யுஎஸ்எஸ்ஆர்லையும் எண்ணெய் வளம் மிக்க நாடு. மெயின் வருமானம் எண்ணெய் தான், அடுத்தது கோதுமை. அவன் எங்க அடிக்கணும்னு திட்டமிட்டு சவுதி அரேபியா சொன்னோன்னா அவன் $10 குறைச்சிட்டான். இன்னைக்கு $120. சோவியத் யூனியனுடைய எக்கனாமி வீழ்ந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த ஆயில் தான். இந்த அளவுக்கு ஆயில் என்பது சென்ற 100 ஆண்டு காலமாக உலக அரசியலினுடைய மைய பொருளாக இருக்கிறது. அதுக்காக தான் இஸ்ரேலை வச்சிருக்கிறான். இஸ்ரேலுக்கும் யுஎஸ்க்கு முரண்பாடு இருக்கானா? முரண்பாடு இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த முரண்பாடோடு பார்க்கும்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்க வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் தான். டெக்னாலஜி ரீதியாக 2 பேருக்கும் கொடுக்கல் வாங்கல் நிறைய இருக்கு. அமெரிக்காவோட இஸ்ரேல்ஸ் வந்து டெக்னாலஜியில, லேட்டஸ்ட் டெக்னாலஜியில வந்து அவங்க சுப்பீரியர். இங்கிருந்து நிறைய விஷயங்கள் அங்க போறதும் இருக்குது. அதனால இஸ்ரேலுக்கு யுஎஸ் தான் நிதி உதவி செய்தார். நிதி உதவி செய்யுது. அவனுக்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது, அதுதான் காரணம். 2வது 3வது உலக போர் வருமா? வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் தோழர். ஏன்னா இவங்கெல்லாம் ஏகாதிபத்திய நாடுகள்லாம்
அவன் உழைக்காமையே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். உலக போர் வந்தா அவனும் காலி ஆயிடுவான்ல. யாராவது உலக போர் அளவுக்கு போய் உலகத்தையே காலி பண்ணிட்டு எல்லாரும் கூண்டோட கைலாசம் போலான்னு முடிவு யாரும் எடுக்க மாட்டாங்க. உலக போர்லாம் வராது, ஆனால் வந்துருன்னு சொல்லி நம்மளை எல்லாம் பயமுறுத்தி அவனுக்கு என்ன காரியம் வேணுமோ அதை சாதிக்கிறதுல ஏகாதிபத்தியம் என்பது கில்லாடியாக இருப்பான். வெனிசுலா டிமாண்டை உருவாக்கி ஈரானை கையில் எடுத்தார்களான்னு நம்ம வீரன் தோழர் கேட்டாரு. ஈரானை கையில் எடுத்தது வெனிசுலால என்ன பிரச்சனைனா, இருக்கிறதுலயே ரொம்ப மட்டமான க்ரூட் ஆயில் வந்து வெனிசுலால இருக்கு. அது ப்ராசஸ் பண்றதுக்கு ரொம்ப செலவாகும். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற அந்த எக்ஸ் மொபைல், செவரான், இன்னும் 2-3 கம்பெனி எல்லாம் நீ ட்ரம்ப் போக சொல்றாரு, அவன் போக மாட்டேங்கிறான். ஐயோ, அதை எடுத்துட்டு வந்து செலவு பண்ணி மார்க்கெட்ல விற்று எனக்கு லாபம் கிடைக்காது. நீ இப்போ இருக்கிற நாளைக்கு போயிட்டுன்னா நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட் வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. ஏற்கனவே நேஷனலைஸ் பண்ணி பல லட்சம் கோடி ரூபாய்க்கு இன்டர்நேஷனல் கோர்ட்ல கேஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒன்றும் தீர்வே கிடையாது. நாங்கள் போக மாட்டேன் என்று தான் அவங்க சொல்றாங்க. ஈரான கையில் எடுத்ததுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமான்னா இருக்கலாம் தான். ஆயில் தானே கடந்த 100 ஆண்டு காலமாக முக்கியமான அரசியல் வந்து இந்த ஆயில் தான். அதே போல அடுத்த கேள்வி, சுப்ரீம், ஈரான், சைனா. சைனாவும் ரஷ்யாவும் சப்போர்ட் செய்வார்கள். அவங்க அந்த இன்வேஷன் நடந்த அன்னைக்கே வந்து எதிர்த்து அறிக்கை விட்டுருக்காங்க, ஆதரிச்சிருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாடா போறது, ஜனாதிபதிகளை கொள்றது, ஆட்சியை மாத்துறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது இல்லையா, இவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்க இருக்கு. ஆகவே அவர்கள் இப்போ இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து அவருடைய மகனை தான் வாரிசாக தேர்ந்தெடுத்ததாக அவங்க குழு கொடுத்துருக்காங்க. அந்த கமேனி அப்படிங்கிற பேர் வந்து நிலைக்கும் தொடரும்னு சொன்னா அவரோட மகனை தான் நாங்கள் வாரிசாக தேர்ந்தெடுத்திருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. அவனையும் கொள்ளுவேன் அப்படின்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறான். அதை கொல்லும் போது அதை தடுக்கிறதுக்கு இவங்க படை அனுப்புவாங்களாம். படை அனுப்பிச்சா அது உலக போராக வர்றதுக்கான சாத்தியம் இருக்கு. அதனால ஆயுதங்களே மறைமுகமாக ஈரானுக்கு அவங்க கொடுப்பார்களா என்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு இப்போ அது திட்டவட்டமா சொல்ல தெரியல. ஆனால் ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்கு ஆதரவாக இருப்பார்கள், இருந்தாகணும், அவங்களுடைய சுயநலத்துக்காகவாது இருந்து ஆகணும் என்பதுதான் இன்றைய அரசியலுடைய கட்டாயம். அது நாலு கேள்வி வந்தது தோழர், நாளுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நன்றி தோழர். இறுதியாக தோழர் அறிவுக்கடல் நன்றி உரையாற்றுவார். தோழர் அறிவுக்கடல். தோழர் வணக்கம் தோழர். நான் கையை வச்சிருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கேள்வி கேட்கறதுக்கு. ஹலோ, நான் சிவா. தோழர் வணக்கம். உங்களுடைய உரையை நான் வந்து முழுக்க கேட்க முடியுது. இப்ப நீங்க சொன்னீங்க வந்து பணம் வந்து அதாவது டாலர் வந்து சர்வ பொது சமாதியா இருக்குது, அதனாலதான் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு ரீசன் தான், ஒரு காரணம், முக்கிய காரணமா சொல்றீங்க. ஆனா அதே நேரத்துல தங்கத்தை வந்து அவன் அதுல இருந்து எடுத்துட்டான்னு சொல்றீங்க. இப்ப அது தங்கத்தை நான் டாலருக்கு பதிலாக தங்கம் கொடுப்பேன்னு சொல்றேன், அப்புறம் சொல்றீங்க தங்கத்தை அதுல இருந்து நீக்கிட்டான்னு சொல்றீங்க. அப்ப அந்த பணம் வந்து ஒரு பொது சமதியா இருக்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இதன் அடிப்படையில் அதை வந்து உத்தரவாதமா இது ஒரு சர்வதேச பணமா சொல்றாங்கன்னா அது எந்த அடிப்படையில, என்ன உத்தரவாதம்ன்றது தொடர் விளக்கினா நல்லா இருக்கும். இல்ல அந்த பிரிட்டன் வூட் அக்ரிமெண்ட் பத்தி நான் சொன்னேன். அது 71ல அவங்க அதை மீறிட்டாங்க. அது மூலதன நூல் படிச்ச எல்லாருக்குமே தெரியும். தங்கம்ங்கிறது காகித பணம் என்பது தங்கத்தினுடைய பிரதிநிதி தான். இப்போ இந்தியாவில் இவ்வளவு பணம் இருக்குன்னா அவ்வளவு தங்கம் அங்கே வச்சிருக்காங்கன்னா இல்லை. எல்லா நாடுகளுமே தன்னுடைய தங்கத்தினுடைய ஹோல்டிங் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக தான் பணம் அடிப்பேன்
அப்படிங்கிறது இல்லை. சர்வதேச டாலர் வந்து சர்வதேச கரன்சியாக இருக்கிறதை தொட்டு இன்னொரு கரன்சி வந்து உருவாகும், மாற்று உருவாகும். அது உடனே வராது. இன்றைக்கும் 65% ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் எல்லாமே டாலர்ல தான் நடக்குது. அது இந்த டாலர்ல பெட்ரோல் வாங்கணும்னா நீங்க வந்து டாலர் தான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு த்ரெட் வந்துருக்குள்ளேய டாலர் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது எவால்வ் ஆகி ஸ்லோ ப்ராசஸாக எவால்வ் ஆகி தான் வேற ஒரு கரன்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கரன்சி வரும்போது அதுக்கு ஒரு பாதுகாப்பு, அதுக்கு தங்கத்தின் அடிப்படையில் அதனுடைய மதிப்பை வெளியிடுவதா அல்லது எவ்வளவு தங்கம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் யுவானா வந்தால் நீங்க அடிப்பீங்களாங்கிறது அது வருங்காலத்தில் எல்லாரும் பேசி தான் முடிவு பண்ணுவாங்க. சர்வதேச கரன்சி என்பது ஒன்று கண்டிப்பாக தேவை. உடனடியாக டாலருக்கு மாற்றாக வேற எந்த கரன்சியும் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது தோழர். அப்படின்னா